ஃபேனை கொண்டு வந்தாச்சு. அவர் எங்கப்பா? श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्त्वसद्धातिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपतां भुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमज्जितेन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवाणसेलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः श्रीमच्छटार्यतिराजकृपावलम्बं सौम्योपयन्त्रिकगणाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशतीकरणप्रवीहिणं रामानुजं विधिवरं गुरुमाश्रयामः यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मणीप्राणनाथाय पार्थसूदाय मङ्गलम् ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். எம்பெருமான் பகவத்கீதையில் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रजा அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மாதே சங்கோ ஸ்துத கர்மணி அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணுறார். ரெண்டு விஷயம் நமக்கு சொல்கிறார் பகவான். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, இந்த ஜீவன் இங்கே ஜெனிச்சது அப்படின்னா நமக்குன்னு சில கடமைகள் உண்டு, அதை அவசியம் பண்ணித்தான் ஆகணும். அந்த கடமைகள் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்மம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பண்ணியே ஆகணும். அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் பகவத் பக்தனுக்கு அந்த கர்மா பண்ண முடியாதைக்கு அவனுடைய அந்த ஒரு அனுபவம், தன்னை மறந்த நிலையில் இருப்பான். அவன் எங்கே லோக விவகாரத்தில் ஈடுபட போகிறான் அப்படிங்கிற நிலை வரும்போது தான் அவளுக்கு ஒரு சலுகை உண்டு. நம்ம பக்தர்களெல்லாம் பார்க்குறோம். அவள் சரித்திரங்களில் பெரிய குடும்பத்தில் இருப்பாள், ஆனால் குடும்பத்தை கவனிக்க மாட்டாள். குடும்பத்தை கவனிக்காமல் அவள் எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கா 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 ரங்கப்பிரபோன்னு அப்படியே அந்த அனுபவத்திலேயே இருப்பாள். அது அப்படி இருக்கிறவாளுக்கு தான் சலுகை. ஏன்னா அவளுக்கு வேற ஒன்றும் தெரியாது. பசி
தூக்கம், தாகம், விருப்பு, வெறுப்பு எதுவும் கிடையாது. எல்லாம் பகவான் தான். அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த பக்தர்கள், அவனால தான் பெருமாளுக்கே பெருமையாம். அதனால்தான் பகவான் சொன்னால் முதல் ஸ்லோகத்தில் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனார். மனிதன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன், அதனால் உனக்கு இட்ட கடமையில் நீ தவறக்கூடாது, அது எந்த காரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன பகவான் அடுத்த இதில் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தேச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் திருவடியே சரணமாக பத்து, உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன், உன்னுடைய பாப வினைகள் எல்லாம் போக்கி மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு ரெண்டாவது சொல்கிறார். எல்லாம் பண்ணணும்னு சொன்ன பகவான் இங்கே பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு அதிகாரி நியமம் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா சட்டமும் பொருந்தாது இல்லையா? எல்லா வண்டியும் ஒரு வழியில் தான் போகணும், திருப்பி எதிர்த்து வரக்கூடாது. நம்ம ஒரு வழி பாதைன்னு போட்டிருக்காளா இல்லையா? அப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற அந்த நடைமுறையை நாம் அனுஷ்டிக்கணும். வண்டி இப்படி போகணுன்னா அப்படி தான் போகணும், ஒன்வே அப்படின்னா போகத்தான் போகலாம், வர முடியாது. அது எல்லாருக்கும் ஏற்பட்ட சட்டம். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா ஆபத்தில் அந்த வண்டி வந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒன்வேல தான் போனேன், அவன் சுற்றின்னு போனால் என்ன ஆகும், உள்ளே இருக்கிற ஜீவன் போயிடும். அப்போ என்ன பண்ணுவா, அதுக்கு மாத்திரம் ஒன்வே கிடையாது, டூவேவும் கிடையாது, எந்த வேவும் கிடையாது. அவளுக்கு ஒரே குறிக்கோள், சீக்கிரமாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அங்கே விதியை தளர்த்துறோம் இல்லையோ. எல்லாருக்கும் ஒரு விதி இருந்தால், சட்டம் இருந்தால், சில சமயம் சில பேருக்கு அந்த சட்டம் விலக்களிக்கிறது, அவள் போகலாம் அப்படின்னு. அதே பிரகாரம் பகவான் என்ன பண்ணுறான், நமக்கு எல்லாருக்கும் ஒரு சட்டம், இப்படி தான் இருக்கணும், இன்னதான் பண்ணணும் அப்படின்னு. இல்லறத்தில் இருக்கிறவா அப்பா அம்மாவை காப்பாற்றணும், குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும், மனைவி மக்களை காப்பாற்றணும், தன்னை சேர்ந்து இருக்கிறவாளையெல்லாம் காப்பாற்றணும், தான தர்மங்கள் பண்ணணும், நிறைய சம்பிரதாயத்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே பகவத் பக்தனுக்கு என்னென்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவன் இந்த லோக விவகாரத்துக்குள்ளேயே வரமாட்டான். எப்போ பார்த்தாலும் இந்த சரீரம் இங்கே இருக்குமே வெளிய, ஆனால் பகவான் இடத்துல சிந்தனம் பூரா அங்கே தான் இருக்கும், பகவானையே நினச்சின்னு இருப்பான். அவளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இதில் ஒட்டுதல் இருக்காது. அப்போ அப்பேற்பட்ட பக்தாளுக்கு பகவான் என்ன பண்ணுறான்னா, அவன் கர்மா பண்ணினானா, அதை பண்ணானா, இதை பண்ணானான்னு விசாரிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவன் விசேஷ தர்மம் அவளுக்கெல்லாம். அப்பேற்பட்ட பக்தாளைத்தான் நாம் இப்போது அனுபவிக்க போகிறோம். என்ன, எப்போவுமே பக்தர்கள்னால தான் பகவானுக்கு பெருமை. அதிலும் நிறைய தாசர்கள் நமக்கு அவதாரம் பண்ணியிருக்கா. ஏகப்பட்ட தாசர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள், பன்னீர்வர், அதுக்கப்புறம் நிறைய தாசர்கள் ஏற்பட்டிருக்கா. இங்கே இந்த பக்திக்கு அடிப்படை ஆழ்வார்கள் தான். இந்த சுதேச பாஷையில் பாடலாம். அதுக்கு முன்ன வரைக்கும் ஆழ்வார் தமிழில் பாடுற வரைக்கும் எந்த தேசத்துலேயும் எந்த பாஷையிலும் கீர்த்தனம் உண்டாகலை. சம்ஸ்கிருதத்தில் இருந்த வேதந்தான் இருந்தது, வேதாந்தங்கள் தான் உண்டு. அதுக்கப்புறம் அந்தந்த பாஷையில் கீர்த்தனமோ கிரந்தங்களோ கிடையாது. அதுக்கு விதை போட்டது நம்ம ஆழ்வார்கள் தான். நம்ம ஆழ்வார்கள் அவதரித்து முதலாழ்வார்கள் வையந்தகடியா வார்களே நெய்யாகனு திருக்கோவிலூரில் விளக்கு போட்டாலே, அவள் தான் விளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறாள். ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கணும்னா குத்து விளக்கு ஏற்றுறோமோ இல்லையோ, விளக்கேற்றி வச்சு தானே அந்த காரியத்தை தொடங்குகிறோம். அந்த காரியம் நல்லா பிரகாசமாக இருக்கணும்னு. அதேமாதிரி திவ்ய பிரபந்தத்தை தொடங்கினது தமிழில் எம்பெருமானுக்கு பாமாலை சாத்தலாம், வேதத்தை தமிழாக பண்ணலாம் அப்படின்னு தொடங்கினது முதலாழ்வார்கள். பொய்கையாழ்வார், பூதத்தார், பேயார். அவளும் சாதாரணமாக தொடங்கலை, தீபம் போட்டு தொடங்குறான். வையந்தகழியா வார்கடலே நெய்யாகன்னு வையத்தையே விளக்காக இட்டு எம்பெருமான இந்த இடராளி நீங்கணும்னு தொடங்கினா. அவள் தொடங்கி வச்சது தான் இந்த பிரதேச பாஷையில் பாடலாம், பகவானுக்கு அது உகக்கும் அப்படின்னு தமிழில் அவள் பாடினா. அவள் பாடி அதுக்கப்புறம் நாதமுனிகள் காலத்தில் எல்லாம் விஸ்தாரமாச்சு, நமக்கு பிரபந்தம் கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னன்னா அங்கங்கே தாசர்கள் தோன்றினான். தாசர்கள் தோன்றி இந்த ஆழ்வார்கள் அவாவா பாஷையில் பாடினா
அந்தந்த ஜனங்களுக்கு புரியும் இல்லையா? சமஸ்கிருதம் எல்லாருக்கும் புரியாது. அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும், அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்கிறதுக்கு கேட்க பொறுமை வேணும், முதல்ல அதை கிரகிக்கிறத தன்மை வேணும். இத்தனையும் இருந்தால் அதை நன்னா சொல்கிறவர் வேணும். அவர் பாட்டுக்கு தப்பாக அர்த்தம் சொல்லிவிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்ம புத்தியில் தப்பான ஒரு அர்த்தம் புகுந்துருமே, அதில் ஒரு சிரமங்கள் இருக்குது. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணினா தமிழில் சுலபமாக நமக்கு வேதாந்தங்களை பாட்டாக நமக்கு கொடுத்தா, பாசுரமாக கொடுத்தா. அதை பார்த்துட்டு தான் மித்த தாசர்கள் எல்லாரும் அவாவாவா பிரதேச பாஷையில் பாட ஆரம்பித்தான். கர்நாடகத்தில் தாசர்கள் நிறைய பேர், அஷ்டதாசர்கள் கர்நாடகத்தில் முக்கியமானவா. அதுக்கப்புறம் நிறைய அவதரிச்சிருக்கான். அதில் முதல்ல தோன்றினவர் புரந்தரதாசர். அவர் கன்னடத்தில் பாடினார். அப்படி போனோம்னா ஒவ்வொரு மராட்டியில் தாசர்கள், துகாராம் சுவாமி, நாமதேவர், இவாளெல்லாம் மராட்டியில். ஹிந்தியில் நிறைய தாசர்கள், மீராபாய், இவாளெல்லாம். இப்படி பார்த்தோம்னா அங்கங்கே அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த பிரதேச மொழியில் எம்பெருமான பாடினான். அவளுக்கெல்லாம் கிரமம் தொடக்கி வச்சது யாருன்னா நம்ம ஆழ்வார். நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஒரு சிறப்பு. எதுலேயுமே முதல்ல நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா விருத்திம் இந்த பக்தி எங்கே அவதரிச்சான்னு நாரதர் கேட்குறார். பக்தி தேவின்னு ஒரு தேவி, ஒன்றுனுக்கும் ஒரு தெய்வம் இருக்கோ இல்லையா? இப்போ லக்ஷ்மி கட்டாட்சம்னா பணங்காசுக்குன்னா மகாலட்சுமி தானே அதிபதி, ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி அவள், மிருத்யுக்கு அதிபதி யமன், இப்படி இல்லை சொல்கிறோமோ இல்லையா? அதே மாதிரி இந்த பக்திக்கு அதிதேவத்தை ஒரு தெய்வம் இருக்குது, பக்தி தேவின்னு பேர். அவள் இடத்துல நாரதர் கேட்டார், நீ எப்படிமா வந்தே அப்படின்னா. அவள் சொல்கிறா, நான் திராவிட பூமியில் தான் அவதரித்தேன் அப்படின்னா. திராவிட பூமியில் தான் நான் பிறந்தேங்கிற பக்தி தேவி. அதுக்கப்புறம் விருத்திம் கர்நாடகே கதா அப்படின்னா. கர்நாடக தேசத்தில் தான் வளர்ந்தாளாம் அவள், தமிழ்நாட்டில் பிறந்தா. ஏன்னா ஆழ்வார்கள் அவதரித்து பக்தியை நமக்கு ஊட்டினான். அதனால் பக்தி தேவி பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது அப்படின்னா கர்நாடக தேசத்தில். அதுக்கப்புறம் அங்கங்கே அப்படி பரவிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறா பக்தி தேவி. அதனால் பக்தி தேவிக்கே ஒரு பிறப்பிடமாக உள்ளது நம்ம தமிழ்நாடு. ஆகம சாஸ்திரங்களாகட்டும், வேதாந்தங்களுக்கு அர்த்தம் சொல்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் முதல்ல தொடக்கம் நம்முடைய தேசம்தான், நம்முடைய தேசம்தான். அதில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெருமை உண்டு. அதை காட்டிலும் ஆச்சாரியர்கள் தோன்றினது இங்கே தான் அதிகம். ஆச்சாரியர்கள் நிறைய தோன்றினது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். நம்முடைய சம்பிரதாயங்கள் ஏற்படுத்தினதும் இங்கே தான். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஆச்சாரியர்கள் மூலமாக தான் வடக்கு அப்படியே பரவித்து. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னாக்க சுவாமி ராமானுஜர் அவர்னால தான் பரிமளித்தது. சம்பிரதாயத்தை அவர் உண்டாக்கலை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றைக்கோ இருக்குது, ஆதியாகவே இருக்குது. ஆனால் அதை வளர்த்தது, பிரச்சாரம் பண்ணது யார்? சுவாமி ராமானுஜர். அதுக்கப்புறம் வந்தவா தான், அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர் வரார், வடக்க போனால் சைத்தன்யர் வரார், வல்லபாச்சாரியர் வரார். அவெல்லாம் நம்ம சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை அடிப்படையாக கொண்டு தான் அங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம், புஷ்டி மார்க்கம், பக்தி மார்க்கம் அப்படிலாம் அங்கே இருக்குது. தாச மார்க்கம், தாசன பெருமாளை அடிமையாக இருந்து பெருமாளை கொண்டாடுறது, பெருமாள் இடத்துல வாத்சல்யம், தாய் மாதிரி தான் இருந்து குழந்தையாக பெருமாளை பாவிச்சுட்டு இருக்கிறது தான் வல்லபாச்சாரிய சம்பிரதாயம், புஷ்டி மார்க்கம்னு பேர். அவள் தன்னை தாயாகவே நினச்சிட்டு இருப்பாள். கண்ணன் குழந்தை அவளுக்கு. சைதன்யனுடைய ஒரு சம்பிரதாயம், அவள் நாயகி நாயக பாவத்தில் அவருடைய சம்பிரதாயம். எம்பெருமான் நாயகன், நாம் நாயகி அப்படின்னு இப்படி ஒரு சம்பிரதாயங்கள் அங்கங்கே அவாவாளுக்கு எம்பெருமான் எப்படி காமிச்சு கொடுத்தானோ அப்படி வளர்ந்ததான். அதுக்கு அடிப்படை என்னென்னா நம்முடைய நாடு தான், தமிழ்நாட்டில் தான் பக்தி பிறந்தது அப்படின்னு. அதனால் அதுக்கு தான் ஆழ்வார்கள் சரித்திரங்களை முதல்ல அனுபவித்தோம். பக்திக்கு ஆரம்பம் எதுன்னா நம்முடைய தமிழ் தேசம்தான், இந்த திராவிட தேசம்தான் பக்திக்கு ஆரம்பம். அது அப்படியே பக்தி வளர்ந்து 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 அப்படியே போச்சு. இது பரிமளித்தது எங்கன்னா படரிபுரத்தில் தான். ஏன்னா ரொம்ப சுலபமாக களி பிரத்யக்ஷ தெய்வம் பாண்டுரங்கன். இப்போ தாசர்களுடைய சரித்திரம் அப்படின்னாக்கா உருக்கமும்
எம்பெருமான இடத்துல பக்தியும் வரணும்னா பாண்டுரங்க தாசர்கள் சரித்திரத்தை கேட்டால் போகிறோம். ஏன்னா அவ்வளவு தாசர்கள். ஏன்னா அந்த பெருமாள் ஒருத்தரை விடமாட்டாராம். அந்த பெருமாள் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு 2-3 தாசர்கள் சரித்திரத்தை அனுபவிப்போம். பாண்டுரங்கன் எப்போ அங்கே வந்தார் அப்படின்னா, துவாபர யுகத்தில் கண்ணன் அங்கே ஆட்சி பண்ணின்னு இருக்கும்போது துவாரகா கல்பனம் பண்ணி துவாரகையில் ஒரு நாள் தேவியும் கண்ணன் பெருமானும் பேசின்னு இருக்கா. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ருக்மிணி பிராட்டி பேசும்போது கண்ணன் எப்படி பேசுவான் அப்படின்னா, சாதாரணமாக பேசினா ரொம்ப பேச மாட்டானா. ஆனால் யாராவது அடியார்களை பற்றி பெருமையாக சொன்னால் சொல்லு ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக கேட்பானா. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பேச்சு பார்த்தேலா, அவள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பேச்சு எப்படி இருக்குன்னா, அது சாதாரண பேச்சா இல்லை, ஒரு பக்தரை பற்றி தான் பேசணும். பேசினா தான் பகவான் காது கொடுப்பானா, தன் மனைவியாக இருந்தாலும். அதனால் ருக்மிணி தேவி என்ன பண்ணுவான்னா, கண்ணனோட இப்போ ரொம்ப நாளி பேசணும். இல்லைன்னா என்னோட சட்டுன்னு எந்திருந்து எங்கேயோ போயிடுவார். யானை எங்கேயோ கூப்பிடும் போயிடுவார். இல்லை ஏதோ ஒரு பக்தன் எங்கேயோ கூப்பிடுவான், திரௌபதி கோவிந்தாப்பா ஓடி போயிடுவார். ஆனால் இவரை பிடிச்சி வச்சுக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதோ பக்தனை பற்றி பேசிகிட்டே இருந்தால் தன்னை மறந்து ஆனந்தமாக பேசிகிட்டே உட்காண்டிருப்பாரான் கண்ணன். அதனால் ருக்மிணி தேவி அன்னைக்கு நாரதரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாலாம். நாரதர் எப்பேற்பட்டவர், திரிலோகத்தையும் சுற்றி 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 உம்முடைய பெருமையை பரத்தின்னு இருக்கார, அவருக்கு இப்படி ஒரு பக்தி ஞான வைராக்கியம் இருக்க அப்படின்னு நாரதரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது கண்ணன் எப்போவுமே நாரதர் அப்படின்னாலே முகம் அப்படி பிரகாசிக்குமா. ஆமாம் ஆமாம் ஆமாம், நாரதனை போல் ஒரு பக்தன் உண்டா அப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்தர்களை பற்றி சொல்லும்பொழுது நாரதரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அன்னைக்கு சுவாரஸ்யமாகவே கேட்கலையாம் கண்ணன். உடனே தேவிக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னது இன்றைக்கி ஏதோ கேட்கணுமேனு கேட்குறார், பேசணுமேனு பேசுகிறாரே அப்படின்னு சொன்னோடனே என்ன விஷயம் விட, உனக்கு நாரதன் இடத்துல ஒரு தனியாக ஒரு மதிப்பு இருக்குது உனக்கு, அதனால் நீ ஏதோ அவனை வசதியாக பேசுகிற, நாரதனை காட்டிலும் உயர்ந்த பக்தாலாம் இருக்கா அப்படின்னார். அப்படியா, அவரை காட்டிலும் உயர்ந்தவா யார் இருக்கா அப்படின்னா, வா காமிக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. எங்கே இப்போ பண்டரிபுரம் இருக்கே, அந்த சந்திரபாகா நதிக்கரையில் ஒருத்தர் உட்காண்டிருக்கார். அவருக்கு புண்டரீகன்னு திருநாமம். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்தார். அப்போது அப்படியே திரிஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு மகானை தரிசனம் பண்ணார். அவர் சொன்னார், புண்ணியத்தை சேர்க்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா தீர்த்த யாத்திரை பண்ணு அப்படின்னார். அவர் எல்லா தீர்த்தத்துலேயும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னார். சரி அப்படின்னு என்ன பண்ணினார், வீட்டுக்கு வந்தார். அப்பா அம்மா ரொம்ப வயசானவா, அவள்கிட்ட போய் அடியேன் தீர்த்த யாத்திரை போகிறதா இருக்கேன் அப்படின்னார். தீர்த்த யாத்திரையா, அப்பனே நாங்களும் வரோமே, வயசான காலத்தில் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போனதில்லை, நாங்கள் எப்போது பரமத்துக்கு கிளம்ப போகிறோமோ தெரியல, அதுக்குள்ளே 4 தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிடுறோம், எங்களையும் கூட்டின்னு போனா. உடனே அவர் சொன்னார், அப்பா அம்மா சொல்ல தட்ட மாட்டார். சரி அப்படின்னார். இந்த வயசில் உங்களெல்லாம் எப்படி நான் கூட்டின்னு போகிறேன், என்ன பண்ண போகிறேன்ல எதிர்த்து பேசவே இல்லையா. சரி அப்படின்ட்டார். அப்போது அப்பா அம்மாவை கூட்டின்னு போனால் மனைவியோட கிளம்புறார். அந்த அம்மாவும் நான் நீர் இல்லாமல் நான் உட்காந்து என்ன பண்ணேன், அப்பா அம்மா வளைச்சின்னு போனால் அவளை கவனிச்சிக்க வேண்டாமா, நானும் வரேன் அப்படின்னா 4 பேருமா கிளம்புறா. கிளம்பினா அப்பா அம்மாவுக்கு நடக்க முடியாது. அதனால் என்ன பண்ணினார், ஒரு துளா 2 ஒரு கம்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு கூடையை கட்டி 2 பேரையும் உட்காத்தி வச்சுட்டு தோளில் வச்சுட்டு கிளம்புறார். இந்த அம்மா பின்னாடியே வரா. கொஞ்ச நாளில் இந்த மனைவிக்கு கால் வலிக்கிறது. உடனே அம்மா நீ கொஞ்சம் நடந்து வான்னு அவளை உட்காத்தி வச்சார். அப்படியே கொண்டு போகிறார். இவளுக்கு கால் வலிக்க அவளுக்கு கால் வலிக்க, இப்படியே மாற்றி 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 3 பேரையும் கொஞ்ச நாளி நடக்க வச்சு கொஞ்ச நாளி உட்காத்தி வச்சு போயிட்டே இருக்கார். இவர் தீர்த்த யாத்திரைன்னு கிளம்பினா இப்படி ஒரு துர்தரை அவருக்கு. பாவம், தீர்த்த யாத்திரை அனுபவிக்க முடியுமா இப்படிலாம் போனால்? இவ்வளோ சிரமப்பட்டு போய் அங்கங்கே உட்காத்தி வாளுக்கு இப்போ சுருட்டை பண்ணி அழுத்து போகாதா அப்படின்னா, அழுத்தே போகலையாம் அவருக்கு, ஆனந்தமாக பண்ணுறார். அதுதான் கைங்கரியம். அதனால தானே பகவான் உகக்கிறான். அழுக்கவே இல்லையா, இவன் 3 பேரையும் உட்காந்து வச்சு போனாரே, தான் எங்கேயாவது உட்காண்டாரோ கிடையாது. அவர் போயிட்டே இருக்கார். அந்த செமையே அவருக்கு சிரமமாக தெரியல. அப்படி அப்பா அம்மா இடத்துல பக்தி, மனைவியின் இடத்துல அன்பு, பகவான் இடத்துல பகவான் சொன்ன சாஸ்திரத்திடத்துல நம்பிக்கை. அதனால் தீர்த்த யாத்திரை எவ்வளோ சிரமப்பட்டும் பண்ணி ஆகணும்னு போயிட்டே இருக்கார். அது அவர் போயிட்டார். இங்கே அவர் இருக்கிற இடத்துக்கும் கங்கை இருக்கிற இடத்துக்கும் நடுவில் போயிட்டார். இந்த சந்திரபாகா நதிக்கரை அங்கே போயிட்டார். போய் அங்கே பெரிய காடு, இது இப்போ தான் நகரமாக இருக்குது.
அப்போ பாண்டுரங்கன்லாம் அங்கே இல்லை, பெரிய காடு, ரிஷிகள் நிறைய அங்கே தபஸ் பண்ணின்னு இருக்கா, தப்போவனம் அது. அதனால் அந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே இந்த புண்டரீகன் என்ன பண்ணினார், போய் ரிஷிகளை போய் சேவிச்சார். இவருடைய தேஜஸ், இவர் வந்து தனியாக ஜபத்தபங்கள்லாம் ஒன்றும் பண்ணலை, நித்திய பூஜையெல்லாம் கிடையாது. காத்தால் எந்திருந்து உட்காந்துட்டு அப்படி சகஸ்திர சீருடா புருடாலாம் அவர் திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி அர்ச்சனைகள்லாம் பண்ணி ஜபத்தபங்கள்லாம் பண்ணி பூஜையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அவர் பண்ணுறது ஒன்று சந்தியாவந்தனம் பண்ணுவார் காத்தால், அவ்வளோதான். பிராமணனாக இருக்கிறதுனால சந்தியாவந்தனம் அனுஷ்டானம். ஒரு பிராமணனுக்கு காலையில் என்ன செய்யணும்னு சொல்லிருக்கோ, மத்தியானம் என்ன செய்யணும்னு சொல்லிருக்கோ, சாயங்காலம் சந்தியாவந்தனம், இந்த மாதிரி முக்கியமான அனுஷ்டானம் மாத்திரம் பண்ணுறார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த விரதம் என்னென்னா அப்பா அம்மாவை கவனிக்கிறது, அவர் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கைங்கரியம் இருக்கே. அதனால் தேஜஸ்வியாக இருந்த உடனே ஒரு ரிஷி பார்த்தார், என்னப்பா எங்கேருந்து வர அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த காலத்தில் அப்பா அம்மாவை சிரமப்படுத்தி நீயும் சிரமப்படுறியப்பா, அதெல்லாம் தீர்த்த யாத்திரைலாம் ஒன்றும் போக வேண்டாம், சர்வ தீர்த்த ஜலமும் அப்பா அம்மாவுடைய திருவடியில் இருக்குது, அதனால் நீ அங்கே எங்கேயும் போய் அலையாதே, நித்தியம் அப்பா அம்மாவை திருவடியை தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ணி அதை சாப்பிடு போகிறோம், தலையில் தெளிச்சுக்கோ, சர்வ நதி ஜலமும் இங்கே வந்து நிற்கும்பா, நீ ஏன் சிரமப்படுற அப்படின்னு அவர் சொன்னார். சரி அப்படின்ட்டார், அவ்வளோதான். மகான்கள் சொன்னால் கேட்கணும், அதை விட்டுட்டு துருவி கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அவள் பதில் சொல்லுவா, நீ தான் சிரமப்படணும். அவ்வளோ சுலபமாக ஒரு மார்க்கம் காமிக்கும் பொழுது இல்லை நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் சிரமந்தான் படுவேன், எல்லா தீர்த்தத்துலேயும் போய் தான் முங்கி எழுவேன் அப்படின்னு அப்போ முங்கு அப்படின்னு விட்டுடுவாவா, அவ்வளோதான். ஆனால் அவள் சொல்கிற அந்த சாரத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு, ஏன்னா மகான்களுடைய வார்த்தை பலிக்கும், நம்ம செயல் பலிக்காது. இப்போ மகான்கள் சொன்னால் இல்லையா, இப்போ ராமானுஜர் என்ன பண்ணார், உறங்காவல்லிதாசரை கூட்டின்னு போனார். பிள்ளை உறங்காவல்லிதாசர் அவர் மல்யுத்த வீரர், அவர் மனைவிக்கு கொடை பிடிச்சுட்டே வந்தார். அதை பார்த்து ராமானுஜர் சிரித்தார், இது என்னது இது அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், என் மனைவியோட கண் இருக்க அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னார். யார்? உறங்காவல்லிதாசர். அப்படியா அப்படின்னார் ராமானுஜர். ஆமாம், அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது, உலகத்தில் இந்த கண் மாதிரி இன்னொரு கண் கிடையாது, அதனால் அவர் கண் நான் வந்து 1000 பேர் வந்தாலும் சாட்சி விடுவேன், எனக்கு அவ்வளோ தோளில் வலிமை இருக்குது, நான் மல்யுத்த வீரன், ஆனால் என் மனைவி ஒரு கண்ணை சச்சான்னா நான் சாஞ்சிடுவேன் அப்படின்னா. அப்படிப்பட்ட மல்யுத்த வீரர் இவளுடைய கண்ணுக்கு விழுந்துட்டார்னு சொல்கிறார் அவர். உடனே ராமானுஜர் கேட்டார், எப்பா இப்படி அல்பமான ஒரு வஸ்துவில் இப்படி அன்பு வச்சுருக்கிய, காத்தால் தூங்கி எழுந்திருந்தால் அதில் பீழை வடியுமே, இந்த கண்மையெல்லாம் அழிஞ்சு போயிடுமே, அப்புறம் அதை சுத்தி பண்ணி அழகுபடுத்தினா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதில் எப்படி இருந்தாலும் இதுக்கு ஈடு வராதுங்கிறார் அவர். அப்போ இதுக்கு ஈடாக ஒன்று காமிச்சா என்ன பண்ணுற அப்படின்னார். அப்போது அதுக்கு அடிமைன்னு சொல்லலை, அப்பேற்பட்ட ஒரு கண்ணை காமிச்ச உமக்கு நான் அடிமையாயிடுறேன் அப்படின்னார். வாடாப்பான்னு கூட்டின்னு போயிட்டார். எதுக்கு தானே காத்துன்னு இருந்தார், அவன் வாயிலிருந்து அப்படி வரணும்னு. உடனே தாசரை கூட்டின்னு நேராக பெரிய பெருமாள்கிட்ட போயிட்டார். பெரிய பெருமாள்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணுறார் பெருமாள்கிட்ட, அப்பனே நான் ஒருத்தனை கூட்டின்னு வந்திருக்கேன், நீ சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது, திருப்பாணருக்கு அன்னைக்கு நீ எப்படி கிருப்பை பண்ணினியோ, மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள்னு திருப்பாணர் எந்த திருக்கண்களை பார்த்து அப்படி பரிதவிச்சாரோ ஆனந்தப்பட்டாரோ, அன்னைக்கு நீ எப்படி காமிச்சியோ அந்த கண்ணை காமி அப்படின்னார். அந்த கண்ணை காமி அப்படின்னு சொன்னதுனால பெருமாள் என்ன பண்ணார், அப்படி முழிச்சு பார்த்தாராம் உறங்காவல்லிதாசரை. அவர் போய் நின்னவர் தான். அப்படி பார்க்குறார், இப்படி பார்க்குற, வச்ச கண் எடுக்கலை, அவ்வளோதான். அப்படியே மயங்கிட்டார். கொஞ்ச நாளை ராமானுஜர் நின்று பார்த்தார். சரி, இந்த ஆள் இப்போதைக்கு வரமாட்டார், நன்னா அனுபவிச்சுட்டு வரணும். அவர் கிளம்பி மடத்துக்கு போயிட்டார். டைம் போனது தெரியல. அர்ச்சகர் ஓய் நட சாத்தணும், பெருமாளுக்கு அமுது பண்ணணும், கொஞ்சம் இப்படி வரைகிறான்னு தட்டினார் ஒரு தட்டு. அதுக்கப்புறம்தான் தாசருக்கு பிரஜை வந்ததான், அப்படி கட்டி போட்டுருது அந்த கண். அப்போது பெருமாள் அப்போ எல்லாரையும் இப்படி பார்க்குறாரா, லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறது, எல்லா ஜனங்களுக்குமா அந்த கண் சேவை ஆயிடுறது இல்லையா. தொண்டரடி புடியாழ்வார் சொல்கிறாரே, என் செய்வேன் உலகித்தீரே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி
வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாளோ என் செய்வேன் உலகத்தீரே அப்படின்னார். இந்த கிழக்க தலையை வச்சுண்டு மேற்க பாதம் நீட்டி வடதிசையை பின்பு காட்டி தென்திசையை நோக்கி இலங்கையை பார்த்த மாதிரி படுத்துட்டுருக்கேன் இந்த கடல் நிற கடவுள் எந்தை இந்த திருமேனியை பார்த்துட்டு நீங்கள் எப்படி வெளியில் போகிறீர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். நீங்கள் ஏதோ இதுக்காக தங்க பஸ்பம் சாப்பிட்றீங்களோ? சில பேர் என்ன பண்ணுவா, சரீரம் பளபளன்னு இருந்தால் தங்க பஸ்பம் சாப்பிடுவாளாம். நல்லா வசதியாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் அதெல்லாம் தங்கம் மினுமினுன்னு தங்கம் மாதிரி நாமளும் இருக்கணும்னு. அப்படி இந்த உடம்பை வளர்க்குறதுக்கு போக்கிய வஸ்து சாப்பிட்ற மாதிரி இப்பேற்பட்ட பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் போகணும்னு மனசு வர்றதே, அதுக்கு நீங்கள் ஏதோ சாப்பிட்றீங்களோ அப்படின்னு கேட்குறாரு ஆழ்வார் நம்மளை பார்த்து. என் செய்வேன், என்னால் முடியலையே, என்னால் திரும்பி வர முடியலையே, உள்ளம் உருகிறதே, நீங்கள் எப்படி இப்படி சேவிச்சுட்டு உடனே வெளியில் போகிறேன், இது பெருமாளை விட்டுட்டு போகணும்னு எப்படி உங்களுக்கு மனசு வர்றதுன்னு ஆழ்வார் கேட்டார் இல்லையா? அந்த நிலைக்கு தாசர் வந்துட்டாராம். புறங்காவெளி தாசரை அப்படி மயக்கி விட்டார் பெருமாள். ஏன் மயக்கினார்னா, காமிச்சவர் பெருமை. ராமானுஜர் போய் கண்ணை காமின்னு சொல்லிட்டா பெருமாள் எங்கே காமிக்க போகிறார்? அதே மாதிரி சொன்னவாளுடைய பெருமை இருக்கும் இல்லையோ. அந்த ரிஷி சொன்னார், அப்பா நீ அங்கங்கே அலையாத, இங்கேயே இரு, இனிமே நீ ஊருக்கு போனாலும் அந்த கடைசிக்கு போனோம், கங்கைக்கு போனால் வடக்க கடைசிக்கு போனோம், நீ ரெண்டும் கட்டானா நடுவில் இருக்க, இதுவோ சந்திரபாகா நதி புண்ணிய தீர்த்தம், இங்கே நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணின்னு இருக்கா, இது தப்போவனம், இதை விட உனக்கு நல்ல சௌக்கியமான இடம் கிடையாது, பேசாமல் இங்கேயே இருந்தார். உடனே என்ன பண்ணார், அங்கேயே காட்டில் ஒரு குடிசையை போட்டார். அங்கேயே காய் கிழங்குகள் எல்லாம் பறித்து நித்தியம் அது அங்கே அவர் சாலக்கிராம எம்பெருமான் வச்சுன்னு இருக்கார். அவருக்கு திருவாராதனம் பண்ணுவார், அப்பா அம்மாவை எழுப்புவார், ஸ்நானம் பண்ணி வைப்பார், அவளுக்கு எல்லாம் கைங்கரியெல்லாம் பண்ணுவார், அவளுக்கு சாப்பிட கொடுப்பார். அதுக்கப்புறம் தானும் சாப்பிடுவார், மனைவிக்கும் கொடுப்பார். அப்புறம் அவளுக்கு பாத சேவையெல்லாம் பண்ணி அவள் தூங்குற வரைக்கும் அவள் கூடையே இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் போய் அடுத்த வேலைக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் பார்ப்பார். அப்புறம் ராமாயணம் மகாபாரதாதிகள்லாம் அந்த கிரந்தங்களெல்லாம் வாசிப்பார், புராணங்களெல்லாம் வாசித்து காமிப்பார். அப்பா கேட்டுண்டே ஆனந்தமாக அப்படியே இருப்பார். இப்படியே பொழுது போயின்னு இருக்கு. அப்போது அப்பா அம்மாவை அப்படி பார்த்துக்கிறார். அப்போது இந்த சேவை அங்கே பெருமாள் அங்கே சொல்கிறார். எங்கே கண்ணன் நம்ம துவாரகையில் ருக்மிணியும் கண்ணனும் பேசும் பொழுது ஒரு உயர்ந்த பக்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னானே இவரைத்தான் சொல்கிறார். இவர் என்ன பண்ணார், பெருமாள் திருவாராதனம்னு இல்லை, அப்பா அம்மாவைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா வேதம் நமக்கு சொல்கிறது. முதல்ல 2 தெய்வம் யாருன்னா அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தான் ஆச்சாரிய தேவோபவா, அதுக்கப்புறம் அதிதி தேவோபவா அப்படின்னு சொல்கிறது. அதனால் அப்பா அம்மாவை பூஜை பண்ணுறதே பெருமாளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கே இந்த சரித்திரம் இருக்குது. அப்போ கண்ணன் என்ன பண்ணினா, ருக்மிணியை கூட்டிகிட்டு வேகமாக வரான். வந்த உடனே என்ன பண்ணால், அந்த குடிசை வாசலில் வந்து நிற்கிறா 2 பேரும். அப்போது என்ன நடந்துன்னு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்துட்டு அவள் தூங்கணும். அதனால பாதத்தை அமுக்கி விட்டுன்னு இருக்கார். அந்த பாதத்தை அமுக்கி விட்டு அந்த சுகத்தில் அப்படியே தூங்குவாவா. அப்போது பாதத்தை அமுக்கி விட்டுட்டே இருக்கிறச்ச அங்கே வந்து நிற்கிறான் வாசலில். யார், நம்ம ருக்மிணியும் பெருமாளுமாக கண்ணனும் வந்து நிற்கிறான். நின்ன உடனே பார்க்குறார், தேஜஸ் அங்கே உள்ளே தெரிகிறது. யாரோ வந்திருக்காளேன்னு எட்டி பார்த்தா பகவான் நிற்கிறான். திவ்ய கிரீட்ட பீதாம்பரதாரியாக பெரிய கிரீட்டமும் அதில் ஒரு மயிலரகும் ரத்ன குண்டலங்களும் ஹார கேயூரங்களும் நெத்தியில் கஸ்தூரி நாமமும் சுருட்டையான கேசங்களும் பவளவாயும் அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு அங்கேருந்து நிற்கிறார். பட்டு பீதாம்பரங்கள்லாம் சேர்த்திட்டு ருக்மிணி தேவியும் சர்வாலங்காரமாக பக்கத்தில் நின்றுருக்கா. அப்படியே கூப்பிட்றார், புண்டரீகா அப்படின்னு கூப்பிட்றார். கூப்பிட்ட உடனே இப்படி எட்டி பார்க்குறார். வந்துடல, எட்டி பார்த்த உடனே தேஜஸ் தெரிகிறதோ இல்லையோ, பகவானே வந்திருக்கார். உடனே பதறி அடிச்சுன்னு ஓடி வர வேண்டாமோ, ஸ்வாகதம் ஸ்வாகதம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்திருக்க வேண்டாமோ, இல்லை. அப்படி எட்டி பார்த்தார். பார்த்த உடனே இங்கே கொஞ்சம் கையை எடுத்த உடனே அப்பா வந்து புண்டரீகா அப்படிங்கிறார். கால் அமுக்கணும் அவருக்கு. இல்லை 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 அப்படின்னு திருப்பி அமுக்கி விடுறார். அப்படி பார்க்குறார், இங்கே காலை பாத சேவை பண்ணிகிட்டே இருக்கார். உடனே தோணித்த பக்கத்தில் ஒரு செங்கல் இருந்தது. வந்தவாளுக்கு மரியாதை பண்ணணும் இல்லையா, கண்டுக்காமல் இருந்தாலும் அதுவும் அவமரியாதை இல்லையா. உடனே என்ன பண்ணார், இந்த ஒரு கையினால் திருவடி அமுக்கிண்டே இந்த செங்கலை அப்படி தூக்கி போட்டார் வாசலில். ஈரும் அப்படின்னு செய்தான் அமைக்கிறார். ஈரும் அப்படின்னார்.
ஆசனம் போட்டாராம். துவாரகாதீசன் சொர்ண சிம்மாசனத்தில் ரத்னக்கல் பதிச்சு குஷன் மெத்த மாதிரி போட்டு 2 திண்டையும் போட்டு உட்கார்ந்துட்டு சாமரங்கள் வீச 8 தேவிகள் சுற்றி நின்று பரிச்சாரகம் பண்ண, மந்திரிமார்களும் பிரதானிகளும் எல்லாரும் அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பிரபாவங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பிரபோ விஜய் பவா விஜய் பவான்னு தர்பாரில் உட்காண்டிருக்கிற அந்த கண்ணன் இங்கே காட்டில் ஒரு செங்கல் மேலே வந்து உட்காருங்கிறான். என்ன தைரியம் பாருங்க. பகவான் வந்திருக்கிறது பகவான். அப்போது வெறும் பகவான் மாத்திரம் இல்லை, ப்ரெசண்ட்டில் இருக்கிற மகாராஜா இல்லையா, துவாரகாதீசன் இல்லையா, அவன் இப்போ ஆட்சி பண்ணின்னு இருக்கார். பகவான் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தேசத்து ராஜா வந்திருக்கார், சக்கரவர்த்தி வந்திருக்கார். கண்ணனுக்கு கீழே அத்தனை ராஜ்யங்களும் இருக்குது. ஒரு ராஜாவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவர் அதெல்லாம் கவலை இல்லை. அதுதான் உண்மையான பக்தாளுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவளுக்கு அவள் கைங்கரியம் தான் பிரதானம். அதனால் என்ன பண்ணார், செங்கலை தூக்கி போட்டார். இரும் அப்படின்னார். பகவானுக்கு சந்தோஷம். இருக்கேன் அப்படின்னு இவர் செய்கை காமிக்கிறார். உடனே பாத சேவனை எல்லாம் பண்ணி அவள் அப்பா தூங்கினதுக்கப்புறம் வர்றார். வந்து சுவாகதம் சுவாகதம் சுவாகதம்னார். விழுந்து சேவித்தார். மனைவியும் கூப்பிட்டார். 2 பேருமா விழுந்து சேவிக்கிறா. உடனே கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பாத சேவையெல்லாம் பண்ணின உடனே ருக்மிணி அப்படி பார்க்குறா. என்னது இந்த பைத்தியம் இப்படி இருக்குது? துவாரகாதீசன் உன்னை வந்து செங்கல்ல வந்து உட்காருன்னு சொல்கிறான், நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக ஆமோதிக்கிறீரே அப்படின்னா அதுதான் பெருமை. ஏன்னா நான் வந்திருக்கேன்னு அவன் வந்திருந்தான்னா அப்போது நான் வந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கோம். எனக்கு எப்போது நான் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கேன், மாத்ரு தேவோபவா பிதரு தேவோபவா சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் தானே சொல்லியிருக்கேன் உபநிஷத்தில். அதை இவன் அனுஷ்டிக்கிறான் பார். ஏன்னா சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சா பெருமாளுக்கு சந்தோஷம். அதான் கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. கீதையில் சொல்கிறார் இல்லையா, கர்மாவை செய்யணும், ஆனால் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நான் கர்மா செஞ்சேன் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா அது திருப்தி இருக்காது பகவானுக்கு. அப்போ அந்த கர்மாவுக்கு தகுந்த பலன் உனக்கு புண்ணியமோ பாவமோ கிடைச்சிரும். பெரிய யாகம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தப்பும் தவறும் நடக்கும். கடைசியில் சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து ஒரு உத்ரணி தீர்த்தத்தை அவன் தலையில் விட்டுருவோம். கடைசியில் அவன் எல்லாத்தையும் ஏற்றுன்றான். அதில் ஒரு நடந்திருக்கிற அத்தனை குறைகளையும் நிறைகளும் தான் ஏற்றுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் இல்லையா? அதே மாதிரி சாஸ்திரத்தை யார் அனுஷ்டிக்கிறாளோ, எம்பெருமான் சொன்ன சாஸ்திரத்தை நியத்தமாக யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளை பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால் சொல்கிறார், நான் சொன்ன சாஸ்திரத்தை அவன் அனுஷ்டிக்கிறான். அது எல்லாத்துக்கும் மேலே உத்தமமான ஒரு சாஸ்திரம் என்னன்னா அப்பா அம்மாவை போஷணம் பண்ணுறது. அப்பா அம்மாவை காப்பாற்றணும். அவள் நம்மளை காப்பாற்றுறா. வயசான காலத்தில் அவளை காப்பாற்றணும். அவள் திருப்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நாம் பிரயத்தனப்படணும். அதை புண்டரீகன் செஞ்சுட்டு இருக்கார். அதனால் துவாரகாதீசனான கண்ணன் இங்கே வாசலில் வந்து நின்றுட்டான். உடனே ருக்மிணி தேவி புரிஞ்சுக்கிறான் கண்ணனுடைய திருவுள்ளத்தை. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பக்தனை, பித்ருமாதா சேவை பண்ணுற பக்தனை நாம் பார்க்க முடியாது. அதுவும் உனக்கர்ப்பணமாகவே பண்ணுறான். ஏன்னா நாம் ஒரு கடமையை பண்ணும் பொழுது அதை வந்து நமக்கு எது புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சி பண்ணக்கூடாது. இது என் கடமை, இதை பண்ணினா பகவான் திருப்தி அடைவான் அப்படின்னு பண்ணணும். குடும்பத்திலேயே நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும், மனைவியோ கணவனோ குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ பந்துக்களோ யாராக இருந்தாலும் இவன் நம்ம சொந்தம் நினைக்கக்கூடாது. அதை நினச்சிண்டு அவள் மேலே குறை சொல்லிண்டு தப்புகளையே நினச்சிண்டு குறை சொல்லிண்டு சண்டை போட்டுண்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இவ பகவான் நமக்கு கொடுத்த வஸ்து அப்படின்னு தான் நினைக்கணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு ஆண் இடத்துல ஒரு பெண்ணை பகவானை படைச்சிருக்கான். டேய், இவளை பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. அப்போது அடுத்து சந்ததிகள், இந்த குழந்தைகள் பார்த்து வளர்த்து இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு பகவான் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கான். அதனால் அவளை சந்தோஷமாக காப்பாற்றணும், அவள் இடத்துல பிரியமாக இருக்கணும். ஏன்னா இது பகவானுடைய வஸ்து. இப்போது நாம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பொருளை கொடுத்துறோம், கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுக்கோம், நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்றோம். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமோ இல்லையோ? திருப்பி அந்த கொடுத்தவர் வந்து கேட்கும் பொழுது எப்படி கொடுத்தாரோ அப்படியே திருப்பி கொடுக்கணும். அதேமாதிரி இந்த ஜீவாத்மா பகவானுடைய வஸ்து. இந்த ஜீவாத்மாவை இன்னொரு ஜீவாத்மாட்ட அவன் கொடுக்குறான். இந்த உலகத்தில் இது உனக்கு பந்தம்,
இவாளுக்கு இந்தந்த கடமையை நீ செய்யணும் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த கடமையை பண்ணி அந்த ஜீவனை நாம் ரட்சிக்கணும். அது நமக்கு கடமை. அப்போது இது பகவானுடைய ஜீவன்னு நினச்சிட்டா ஒருத்தருக்கு மனக்கசப்பே கூட வராது. கணவன் மனைவி சண்டை கூட வராது, அப்பா புள்ள சண்டை வராது, அண்ணன் தம்பி சண்டை வராது, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வராது, நீ எதிரி நான் எதிரிங்கிற பாவமே வராது. ஏன்னா எல்லாரும் பகவானுடைய வஸ்துன்னு நினச்சிட்டோம்னா நமக்கு ஏன் இதெல்லாம் வரப்போகிறது? பகவத் சிருஷ்டியில் நாம் ஏன் குறை சொல்லணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. அதை நாம் சொல்லப்படாது. சொன்னால் என்ன ஆகும்னா பகவானையே குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், ஒருத்தரை பற்றி குறை சொன்னோம் அப்படின்னா சொல்லுவார், பகவான் அவனை அப்படி தாண்டா வச்சுருக்கான், அவனுடைய சுபாவம்டா, அது முரட்டு குழந்தை அப்படின்னு சொல்கிறவன், அது முரட்டு குழந்தை, அது பகவான் சிருஷ்டிச்சு வச்சுருக்கான், அவனையே நீ குறை சொல்கிற அப்படின்னா நீ உன் வேலையை பார்த்துன்னு போ. நீ அவனை குறை சொன்னே அப்படின்னா பகவத் சிருஷ்டியவே குறை சொல்கிறேன்னு ஆகிடும். அப்போ நேராக பகவான் இடத்துல போய் நம்ம குறை போய் சேர்றதான். யாரையாவது பார்த்து ஏதோ குறை சொன்னோம் அப்படின்னா, யாரையாவது பார்த்து ஏதோ திட்டினா என்ன ஆகும்னா பகவானை தான் திட்டுறோம். அப்படிலாம் இருக்கோ இல்லையோ, தாசர்கள் சரித்திரத்துலலாம் வருது இது. அப்போது எதுவுமே பகவான் இடத்துல நாம் சம்பந்தப்படுத்தி பார்த்துட்டோம்னா யார் மேலேயும் கோபம் வராது, யார் மேலேயும் தாபம் வராது, எதுலேயும் விருப்பு வெறுப்பு வராது, ஆனந்தமாக இருக்கலாம். இந்த கோபம் தாபம் சுகம் துக்கம் இதெல்லாம் இல்லைன்னா உடம்புல இந்த ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் வரவே வராது இல்லையா? டென்ஷன் தானே நரம்பு படபடக்கிறது. ப்ரெஷர் ஏறி எடுத்து அப்படின்னா கோபம் வந்தால் ப்ரெஷர் ஏறுறது இல்லையா? ஏன் வரணும் கோபம்? ஏன் வரணும்னா அடுத்தவன் பண்ணுறதை பார்த்து கோபம் ஏன் வரணும்னா நாம் அவனை ஏன் கவனிக்கணும். அதை பகவத் சிருஷ்டின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து ஒதுங்கி போயிட்டே இருப்போம். அப்படி வந்துடணுமா? அதுதான் பகவத் பக்தனுக்கு அழகு. பகவானுடைய சிருஷ்டி ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி வச்சுக்கிறது அவன்தான். அது ஏதோ காரணம் அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான் அப்படின்னா அது பகவானுடைய திருவுள்ளம். அவன் பூர்வ ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணினானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனை வச்சுருக்கான். அவனை நீ ஏன் குறை சொல்கிற? அதனால் குறைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பகவத் சிருஷ்டியவே நாம் குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பகவத் சிருஷ்டியை நாம் குறை சொல்லவே கூடாது. நமக்கு என்ன கடமையோ அதை நாம் பண்ணணும் அப்படின்னு பகவத் சாஸ்திரம். அப்போது பகவான் கண்ணன் வந்து நிற்கிறான். இந்த புண்டரீகன் செங்கலை போட்டார், சந்தோஷமாக நின்னார். நின்று காத்திருந்து இந்த புண்டரீகனை அனுகிரகம் பண்ணுறார். கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா அப்பா அம்மாவும் முடிச்சுட்டா. முடிச்சுட்ட உடனே வேகமாக வரா, ஸ்வாகதம் ஸ்வாகதம், இப்போ ஏற்பட்ட தரிசனமாக எங்களுக்கு, நாங்கள் என்ன தப்பம் பண்ணோமா ஜபம் பண்ணோமா ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா உன் பிள்ளை பண்ணியிருக்கானே அதுக்கு தான் நமக்கும் தரிசனம் அப்படின்னார். எல்லாருக்கும் சந்தோஷம். உடனே இப்போ பகவான் பார்த்து சொல்கிறார், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் கேளு அப்படின்னார். என்ன கேட்பார் இவர்? நல்ல பக்தன் கேட்பானா? கேட்க மாட்டான். பிரகலாதன்ட்ட போய் நரசிம்மன் வம்புக்கு கேட்டார், வழியே போய் கேட்டார், என்ன வேணும் கேளு. எனக்கு என்னப்பா வேணும்? அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. உடனே சொன்னார், உன் வம்சத்தில் வந்த யாரையும் நான் கொல்ல மாட்டேன், இனிமே திருத்தி பணி கொள்வேன் அப்படின்னார். சரி இன்னொன்று கேளு அப்படின்னார். இன்னொன்று என்ன கேட்குறது தெரியல. சரி உன் கூடவே இருந்து நாம் ஒரு ராஜ்ய பரிபாலனம் இங்கே கொஞ்ச நாள் பண்ணி அப்புறம் என் சோதிக்கு வந்து சேர், அது வரைக்கும் நானும் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னார். சரி அடுத்து என்னென்னா இன்னொன்று கேளு. சொல்லிகிட்டே இருக்காரா நரசிம்மன். இவன் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் கொடுத்துட்டே இருக்கார். அதான் பகவானுடைய ஸ்வரூபம். நாம் கேட்டுட்டோம் அப்படின்னா அவர் வாயை பொத்தின்றுவார். ஏன்னா ஹிரண்யன் வரம் கேட்டான் இல்லையா, கம்சன் நம்ம கும்பகர்ணன் ராவணன் இவாளெலாம் வரம் கேட்டான். அவளெல்லாம் பிரட்டி விட்டார் பெருமாள். அவள் மாதிரி லிஸ்ட்டு யாரும் போட முடியாது. ஆனால் பக்தாள் துருவனாகட்டும் பிரகலாதனாகட்டும் இவாளெலாம் வரம் கேட்டாளன்னா வாயே திறக்கலை. அவள் கேட்டாலும் என்ன கேட்பா அப்படின்னா, உன் திருவடி எப்பவும் என் சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்பா. உன் மேலே இருக்கிற பக்தி குறையப்படாது, இப்படி தான் கேட்பாவா, வேறு எதுவுமே கேட்க மாட்டா. அதனால் வாரி 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 கொடுக்குறார். நம்ம கண்ணனும் புண்டரீகனை பார்த்து என்ன வேணும் உனக்குன்னார். எனக்கு என்ன வேணும் கண்ணா, உன் தரிசனமே கிடைச்சாச்சு, இனிமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை நீ ஏதாவது கேட்டே ஆகணும்னார். அவர் ஒன்று கேட்டார். நமக்கெல்லாம் இன்றைக்கி கிடைச்ச பாக்கியம் அந்த ஒரு வரம்தான். என்ன கேட்டார்னா, நீ என்னுடைய அப்பா அம்மா சேவையை மெச்சி இங்கே வந்தையே, இனிமேல் இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் அப்பா அம்மா சேவை பண்ணுறவாளுக்கு பகவான் எப்படி கிருபை பண்ணுவான்னு தெரியணும்.
அதுக்காக நீ இங்கேயே இப்படி இருக்கணும் அப்படின்னார். இங்கேயே இருந்து இந்த உலகம் என்னைக்கு அழியிறதோ, சூரிய சந்திரன் என்னைக்கு வரைக்கும் இருக்காளோ அன்னைக்கு வரைக்கும் நீ இங்கே இருக்கணும் கண்ணா அப்படின்னார். அப்படியே ததாஸ்து வரம் கொடுத்துட்டார். அதனால் என்ன பண்ணினார்னா அப்படியே ஒரு திருமேனியாக மாறினான் கண்ணன். அங்கே ஒரு திருமேனி எப்படின்னா, அந்த இடுப்பில் கையை வச்சுட்டு வெயிட் பண்ணார் இல்லையா, பாண்டுரங்கன் வந்து கையை இடுப்பில் வச்சுட்டுருப்பார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு காத்துட்டு இருந்தார். நீ இருன்னு சொன்ன உடனே அவர் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் இப்படி நின்னார், அப்படி நின்னார். ரொம்ப டைம் ஆக ஆக எப்போ தான் வருவானோ தெரியலையே, நாம் அப்படியே ஒரு சோர்வாயிடுவோம் இல்லையா, இது எப்போ வர, நாம் எப்போ போக, நிறைய வேலை இருக்கே, ஒரு அப்படி வந்து இப்படி பார்ப்போம் இல்லையா, அந்த தரிசனமாக அன்றைக்கி அப்படி இருக்கானே, இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கிறான். ஒரு கையில் சங்கமும் ஒரு கையில் சக்கரமும் இருக்கும். அப்படி வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த காத்துன்ற சேவை இன்னைக்கு பர்யந்தம் இருக்கார், இன்னும் இருப்பார். இந்த ஒரு சிருஷ்டி எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலமும் இருப்பார். விட்டே சதுர்யுகத்துக்கும் பெருமாள் மாற்றி மாற்றி இருக்காராம். 24 சதுர்யுகத்தில் இருக்காருன்னு தாசர்கள்லாம் பாடுறான். ஒரு சதுர்யுகங்கிறது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகமும் சேர்ந்து ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறோம். இதே மாதிரி 24 சதுர்யுகமாக, ஒரு சதுர்யுகமே பல லட்சம் வருஷம். அப்போ 24 சதுர்யுகம்னா எத்தனை கோடி வருஷமோ தெரியாது. பாண்டுரங்கன் இருக்காருன்னு தாசர்கள்லாம் பாடுறான். இன்றைக்கும் பண்டரிபுரம் போனோம்னா அந்த மூர்த்தியை பார்த்தா ரொம்ப தேஞ்சு போயிருப்பார். பெரிய பெருமாளை மாதிரி மூக்கும் கண்ணும் இது அப்படியே சேர்ந்த மாதிரியே இருக்கும். பழைய திருமேனி, அப்பேற்பட்டதான ஒரு திருமேனி எத்தனை லட்சம் கோடி பக்தால் சேவித்தாலோ கணக்கே தெரியாது. அந்த சாநித்தியம் இன்றைக்கும் சிரித்து பேசிட்டு நம்மளை வான்னு கூப்பிட்றதும், நம்ம இடத்துல பேசுகிறதும், என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறதும், பக்தனை அப்படி போட்டு இன்றைக்கும் படாத பாடு படுத்துறாரே. ஒரு தாசர் பாடினார், பண்டரிபுரம் போகாதே அப்படின்னார். எல்லாரும் என்ன பண்ணானா, எல்லாரும் சாதுக்களே வாருங்கள் பண்டரிபுரம் போகலாம்னு பாடுறா எல்லாரும். ஆனால் ஒரு தாசர் பண்டரிபுரம் போகாதே. ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய கல்லன் இருக்கான். அந்த கல்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருடிவிடுவானா. என்னத்தை திருடுவான்னா, நம்ம ஹிருதயத்தை திருடிடுவானா. என்ன பண்ணால், ஒருத்தர் போனாராம். அவர் என்ன பண்ணார்னா, அப்படி வேடிக்கை பார்க்க போகிற மாதிரி போனார். ஏன் போனார் அப்படின்னா, ஒரு கடன் கொடுத்தவன் அங்கே இருக்கான், எப்படியானு இவன் கோயிலையாவது போய் பிடிச்சிடணும். வட்டியும் கொடுக்கல, முதலும் கொடுக்கல, ரொம்ப வருஷமாக இவன் இழுத்தடிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி எப்படினாலும் ஏகாதசி பஜனைக்கு வருவான், உள்ளே போய் பிடிச்சிடணும் அப்படின்னு காத்துன்னு இருந்தாராம். அந்த அடியவர் அன்றைக்கி உள்ளே போனார், இவனும் உள்ளே போனான். கடைசியில் என்னாச்சுன்னா, அங்கே ஒரே ஜால்ரா சத்தம். பாண்டரிபுரத்தில் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஒலிக்கும். திருப்பதியில் 24 மணி நேரம் கலகலகலான்னு உண்டியல் சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்போ தான் அவருக்கு சாநித்தியம். பண்டரிபுரம் பெருமாளுக்கு ஜலஜலன்னு இந்த ஜால்ரா சத்தம் கேட்டுட்டே இருக்கணும், தாளம் கேட்டுட்டே இருந்தால் தான் அவருக்கு சாநித்தியமாக. அதனால் நாம சங்கீர்த்தனம் ஏகாதசின்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போது தாசர்கள்லாம் சேர்ந்து நாமம் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே இவர் அங்கே உள்ளே குதிச்சுட்டு இருக்கார். இந்த கடன் வாங்கினவர், இந்த கடன் கொடுத்தவன் வாசலில் நின்று பார்த்துட்டே இருக்கான். இது எப்போ தான் வெளியில் வருவாரோ, எப்படியாவது இன்றைக்கி பிடிச்சிடணும், வீட்டுக்கு போயிடக்கூடாது, பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வாசல்லையே நிற்க. இந்த நாமம் கேட்க 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 என்னாச்சு, கொஞ்ச நாள் இப்படியே பொறுமை இழந்து போச்சு. அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் காது அங்கே கொடுத்தார். இந்த கடன் விஷயமெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படி திரும்பி, என்னமோ பாடின்னு இருக்காளே அதையாவது கேட்போம் அப்படின்னு போட்டால் அங்கே விட்டோ பரகுமா விட்டோ பரகுமா விட்டலை விட்டலைன்னு பாடின்னு இருக்காங்க. அதே தாசர்கள் சேர்ந்தா கேட்கணுமா, ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறா, எல்லாரும் மத்தளை வாசிக்கிறா, ஜால்ரா போடுறா, அப்படி விண்ண பிளக்கிறது. அப்போ அந்த சப்தம் கேட்ட உடனே இவர் அப்படியே கேட்டுட்டே இருந்தவர் கொஞ்ச நாள் அப்படியே ஆட ஆரம்பித்தார். இது நாம் உள்ளே பூர்றது இல்லையா, அப்படியே என்னாச்சு கொஞ்சம் அப்படி போனார், இப்படி நின்னார், அப்படி நின்னார், அப்படி உள்ளே போயிட்டார். உள்ளே போய் என்னாச்சுன்னா அங்கே உச்சஸ்தாயில் விட்டல் 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 பாடிகிட்டே இருக்கிறச்ச உள்ளே போய் கோஷ்டியில் சேர்ந்துட்டார். கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் நின்னார், அப்படியே ஆரம்பித்து இவர் சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்ன நடந்ததுன்னே அவருக்கே தெரியல. அப்புறம் என்னாச்சுன்னா எல்லா பஜனையும் முடிஞ்ச உடனே அந்த எவருக்காக நின்றுருந்தாரோ அவர் பக்கத்தில் இவர் ஆடுறார். விட்டல் விட்டல் கட்டிக்கிறா, 2 பேரும் கட்டிக்கிறா, கட்டி பிடிச்சி குதிக்கிறா. அப்படி ஏன்னா பஜனை நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது அவன் என்ன பண்ணுறோம்னே தெரியாது. ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு குதிச்சு கையை பிடிச்சி கோர்த்து இப்படி ஆடி அப்படி ஆடி அதெல்லாம் வரும். நாமசங்கீர்த்தனத்தில் அப்படி ஒரு குஷி பிறந்துடும்.
இவரைத்தான் பிடிக்கணும்னு நின்னார். கடைசியில் அவர் கையை பிடிச்சுன்னே இவர் குதிச்சுன்னு இருக்கார். எல்லாம் முடிஞ்சு ராத்திரி 2-3 மணி ஆயிடுச்சு. முடிஞ்சு உட்காண்டா அவருக்கு அபாடி அப்படி நிம்மதியாக இருக்குது, மனசு ரொம்ப ஹிதமாக இருக்குது. நேராக உள்ள கர்ப்பகிரகத்துக்கு கூட்டின்னு போனார். பாண்டரங்கனை சேவியம் அப்படின்னார். அங்கே எல்லோரும் தொட்டு சேவிக்கலாம் இல்லையா, அப்படி போய் இறுக்கி பிடிச்சுட்டார் பாண்டரங்கனை. இறுக்கி பிடிச்சுட்ட உடனே அவன் என்னமோ பண்ணிவிட்டான். என்னாச்சுன்னா அந்த கடன் கொடுத்தது அது இது எல்லாம் மறந்து போய் ஆஹா 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 ஆஹான்னு வெளியில் வந்தால் இவருக்கு என்ன பண்ணுறது அப்படி தவிக்கிறார். ஒன்றும் புரியலை. புது அனுபவம் இல்லையா, இன்றைக்கி தானே இது கிடச்சிருக்கு. அதனால் அப்படி தவிக்கிறார். இவர் ஆஸ்வாசப்படுத்தினார். எப்படி இருக்குது பத்திரா, எப்படி இருக்குது பத்திரா, இவ்வளோ நாள் வீணடிச்சிட்டேனே வாழ்க்கையை, பரவாயில்ல இன்றைக்காவது கிடச்சதே அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சில காரியங்கள் இருந்ததுனால இந்த மட்டும் வாங்கி எனக்கு கடனை கொடுக்க முடியல, எப்படியானு திருப்பி கடனாவது ஒன்றாவது மண்ணாவது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போய் எப்பேற்பட்ட பாக்கியம், உமக்கு கடன் கொடுத்த பாக்கியம் எனக்கு இப்படி பாண்டுரங்க தரிசனமும் அவன் பக்தியும் கிடைச்சதே அப்படின்னாரான். என்ன ஆச்சுன்னா இப்போ திருடன் தானே, இவன் பெரிய திருடன் தானே. இவர் கடன் கொடுத்து அதை வாங்க வந்தவருக்கு கடைசியில் இவரையே திருடி விட்டாரே. அதான் அந்த அடியார் பாடுறார், பண்டரிபுரம் போகாதே, போனால் என்ன அவனை திரும்பி வரமாட்டேன் நீ, அவன் திருடிடுவான் நம்மளையே அறியாமல். அதான் அழகர் பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கிறார், வஞ்சக்கல்வன் மாமாயன் கவியாய் என் வஞ்சக்கவியாய் என் நெஞ்சினுள்ளே புகுந்தான் அப்படிங்கிறார். இந்த வஞ்சக்கல்வன் மாமாயன் கவிதையாக உள்ளே புகுந்துட்டானான். எப்படி புகுந்தான் தெரியல, உள்ளே புகுந்தான். அது வஞ்சக்கல்வன் அப்படின்னார். கல்வன்னா திருடுறது, நமக்கே தெரியாமல் திருடுறவன் கல்வன். வஞ்சக்கல்வன்னா நம்மளை வஞ்சனை பண்ணி திருடிடுவானான். ஏன்னா மெனக்கெட்டு வரவழைச்சி நம்ம இடத்துக்கு வந்து திருட மாட்டான், அவன் இடத்துக்கே வரவழைப்பான். வரவழைச்சி இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணும் தெரியுமா, மித்த இதெல்லாம் இந்த பூனை இதெல்லாம் திருட்டுத்தனமாக போய் சாப்பிடும். ஆனால் இந்த குரங்கு என்ன பண்ணோம், நேராக தொப்புன்னு குதிக்கும், கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிடும், நம்ம இடத்துக்கே வரும். அது அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா அவன் இடத்துக்கு எப்படியோ இழுத்துருவான். இழுத்து கடைசியில் நம்ம ஹிருதயத்தை திருடிடுவான். திருடி அவன் திருவடிக்கு ஆட்படுத்திடுவான். அப்புறம் வெளியிலேயே வரமாட்டான். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு பகவான். அதனால் அவர் சொல்கிறார், நீ பண்டரிபுரம் போகாதே, அங்கே பாண்டுரங்கன் இருக்கான், பெரிய கள்ளன், திருடி விடுவான்னு இந்த திருட்டை ஒரு பெருமையாக சொல்லிக்கிறார். ஏன்னா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த தாசர் சொல்கிறார். அப்படி தாசர்கள்லாம் அப்படி மண்டி கிடக்கிறான். அப்போ இந்த புண்டரீகன் வரம் வாங்கினா ததாஸ்தூன்னார் பெருமாள். அங்கேயே இருக்கார், இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். இன்னும் சந்திரசூரியன் எத்தனை காலம் இருக்க போகிறாலோ அத்தனை காலமும் அங்கே இருப்பார். இன்னும் எத்தனை லட்சம் பக்தர்களை அவர் தன்னிடத்துல சேர்த்துக்கிறாரோ அவருக்கே தெரியாது. அப்பேற்பட்டதான மூர்த்தி. அவருக்கு நிறைய பக்தர்கள். பாண்டுரங்கதாசர்கள் சரித்திரம் மனசு அப்படியே உருக்கும். அதில் நிறைய பக்தர்கள் இருந்தாலும் அதில் 2 பக்தால் ரொம்ப நம்ம தாசர்களும் ஆச்சாரியர்களும் அவனுடைய எளிமைக்காக அது ரொம்ப உகந்து அங்கங்கங்கே கீர்த்தனங்களில் சொல்கிறார் இந்த பக்தால். அவர் யார் அப்படின்னாங்க, அந்த நாவிதர்னு ஒருத்தர் இருந்தார், சேனா நாவிதர்னு அவருக்கு திருநாமம். இது என்ன ஒரு பெரிய தொழிலா, நாம் அவர் என்ன சிறப்பாக சொல்கிறோம். ஆனால் அது பெருமாள் பண்ணானா. அவர் என்ன பண்ணார், அங்கே இருந்த ஒரு முஸ்லீம் மகாராஜா, அவன் தான் அங்கே ஆட்சி பண்ணின்னு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுவானா, அவளுடைய ஆச்சாரம் நித்தியம் மொட்டை அடிக்கணும், நித்தியம் தலையை மலிச்சுப்பா. இது சாஸ்திர விரோதம் நமக்கு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நித்தியம் எல்லோரும் ஷேவிங் பண்ணிக்கிறான். கேட்டால் ஆஃபீஸுக்கு நீட்டாக போகணுமா, சாஸ்திரம் என்னென்னலாம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு சகஜமாக இருக்குது. அது ரொம்ப தப்பு. அது வந்து மிலேச்ச ஆச்சாரம்னு பேர். அது நம்முடைய ஆச்சாரம் இல்லை. நம்ம நித்தியம் சவரம் பண்ணிக்கக்கூடாது, நித்தியம் வந்து இது மலிச்சிக்கக்கூடாது. அதுக்குன்னு கிழமைகள் இருக்குது, அதுக்குன்னு காலங்கள் இருக்குது. அப்போ தான் தெரியணும். எல்லா சமயம் எப்போ பார்த்தாலும் காத்தாலும் சில காலத்தில் நித்தியம் அனுஷ்டானம். எப்படி நம்ம காஃபி டிஃபன் சாப்பிட்றோமோ அதேமாரி காலங்காத்தால் பார்த்தா இந்த ப்ரஷோடு நின்றுப்பா, வெள்ளையாக சோப்பெல்லாம் தட வேண்டி, அதெல்லாம் கூடாது. அப்போது இந்த ராஜா அவளுடைய ஆச்சாரம் நித்தியம் தலையை மாத்திரம் மடிச்சுக்கணும். அந்த வேலை இவர் பார்க்குறார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரர். அந்த மகாராஜாவுக்கு நல்ல தலையெல்லாம் மசாஜ் பண்ணி தட்டி கொடுத்து
நல்லா இது பண்ணி அதுக்கு ஏதோ இதெல்லாம் ஜலங்கள்லாம் இதுக்குள்ள க்ரீம் அது இதெல்லாம் அந்த நாளில் ஏதோ வச்சுருந்துருக்கா, அது மகாராஜாக்களுக்குன்னு. அதெல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு மலித்து விட்டு அவருக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி நிறுத்தினா அந்த வா 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 அப்படிம்பாரான் அந்த மகாராஜ். சேனா நீ என்னமோ பண்ணுறையா, ஒன்றை மாதிரி ஒருத்தனுக்கும் அலங்காரம் பண்ணவே தெரியல அப்படின்னு அவர் தட்டி கொடுப்பாரான் அந்த ராஜா. இது நித்தியம் நடந்துன்னு. ஆனால் இந்த சேனாநாயகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு தொழில் அப்படி அமர்ந்திருக்கே ஒழிய அவர் பக்தி ஞான வைராக்கியத்தில் சிறந்து இருக்கார். எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கா. இந்த சவரம் கூட ராஜாவுக்கு தான் பண்ணுறார், எல்லாருக்கும் பண்ணலை. ஏன் நான் பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. காத்தால் எந்திருப்பார், ராஜசேவை நேராக போவார், அவருக்கு பண்ணிட்டு வருவார். வரும்பொழுதே அப்படியே பாண்டுரங்க தியானம் வந்துடும். அவர் கடையில் வந்து உட்காண்டா அப்படியே பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னார். யாராக வருவா, ஐயா சவரம் பண்ணணும், ஐயா பாண்டுரங்கா அவர் காதுலேயே கேட்காது. கொஞ்ச நேரம் அவன் கத்துவான். சரி இந்த ஆள்கிட்ட நம்ம உட்காந்தோம்னா பாண்டுரங்கான்னு காதை அறுத்துட்டா என்ன பண்ணுறது, அடுத்த கடைக்கு போவோன்னு போயிடுவாளாம். அவருக்கு தொழிலே நடக்காது பாவம். அதனால் வரும்படியும் கிடையாது, அந்த ராஜா கொடுக்கறது தான். ஏன்னா ராஜசேவை அப்படிங்கிறதுனால நித்தியம் போகிறார். அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, ராஜாவுக்கு பண்ணுறது பகவானுக்கு பண்ணுறதுன்னு சாஸ்திரம் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கு. அதுக்கு மாத்திரம் போகிறார். அங்கே போயிட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் இவருக்கு வேறு வேலையே ஓடாது. எப்போ பார்த்தாலும் பண்டரிபுரம் போகணும் பண்டரிபுரம் போகணும், அந்த ஸ்மரணத்திலே இருப்பார். பாண்டுரங்கனே அவர் சேவிச்சதில்லை, ஆனால் பண்டரிபுரம் போகணும், பாண்டுரங்கனை சேவிக்கணும், பாண்டுரங்கனை சேவிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனம் இருக்குது. அந்த ராஜசேவைக்கு கூட இவராக போக மாட்டாராம், அந்த அம்மா கிளப்பி விடுவா காலையில். போயா எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னா தலையை சீவிடுவா. ஏன்னா ராஜசேவையில் ராஜா அதுவும் அந்த முஸ்லீம் ராஜாக்கெல்லாம் ரொம்ப கடுமையாக இருப்பாள். அதனால் என்ன பண்ணுவானா, ராஜசேவை டயம் தவறி போச்சுன்னா அரெஸ்ட் பண்ணு, தலையை சீவு அப்படின்டுவா. இந்த அம்மா அதுக்கு தலை போயிடும், நீ போ அப்படின்னு போனால் பின்னாடியே வருவாளாம் அந்த அம்மாவும். ஏன்னா இவர் இப்படி போயிட்டே இருக்கிறச்ச யாராவது அங்கே ஜால்ரா தட்டின்னு அங்கே திரும்பி விடுவாராம். பாண்டுரங்கான்னா அங்கே போயிடுவார், அரண்மனைக்கு போக மாட்டார். அதனால் இந்த அம்மா பின்னாடியே போகலாம். அரண்மனைக்குள்ளே போய் அந்த காவலாளி நின்றுருப்பாளே, அவள் போய் அந்த காவலாளி ஈட்டி இப்படி எடுத்தவொடனே இவர் உள்ளே போனவொடனே திருப்பி இப்படி வச்சுப்பாள் இல்லையா, அது வரைக்கும் நிற்பாளாம். ஏன்னா இப்படி இருந்தால் திருப்பி வந்துடுவாரேன். அந்த ஈட்டி இப்படி வச்சாச்சுன்னா திருப்பி வர முடியாது, வேலை முடிச்சுட்டு தான் அவள் வெளியில் விடுவா. இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு ஜாக்கிரதை பண்ணி, ஏன்னா இவரோட நிலைமை அப்படி. அதனால் அந்த அம்மா அப்படி பண்ணுவாளாம், அந்த வீட்டம்மா. அதனால் நித்தியம் போயின்னு இருக்கார். இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு பண்டரிபுரம் போகணுங்கிற அந்த தாபம் ஏக்கம் ஜாஸ்தியாக போயிடுது. நான் பண்டரிபுரம் போகமாட்டேனா, பண்டரிபுரம் போகமாட்டேனா, எனக்கு பாண்டுரங்க தரிசனம் கிடையாதா, பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு அந்த ராஜாவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கார், கண்ணீர் விட்டுண்டு எப்படியும். அப்போது ஆஷாட ஏகாதசி, ஆடி மாதம் ஏகாதசிக்கு பெரிய மேளா நடக்கும் பண்டரிபுரத்தில், இன்றைக்கும் நடக்கிறது. வாரக்கரி அப்படின்னு சம்பிரதாயம். அந்த பஜனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கே அப்படி இருக்குன்னா அன்றைக்கி எப்படி இருந்திருக்குமோ. இன்றைக்கும் ஒரே வெள்ளை எல்லோரும் ஜிப்பா போட்டுண்டு தலையில் ஒரு குள்ளா போட்டுண்டு பெரிய ஜால்ரா தாளத்தை வச்சுட்டு ஒரே மாதிரி ஆடுவா, ஒரே மாதிரி தாளம் போடுவா, ஒரே மாதிரி விட்டல் 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 விட்டல்னு சொல்லிட்டு ஆடுவா. அந்த கோஷ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமாக இருக்குமா, அப்படி இருக்குமா அந்த கோஷ்டி. இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கும் போனால் சேவிக்கலாம். அந்த ஆடி மாதம் ஏகாதசி அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவாவா ஊர்லேருந்து பாத யாத்திரை கிளம்புவா. கிளம்பி நடந்தே வருவா பண்டரிபுரத்துக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தங்கி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆச்சாரியருடைய திருவடி எழுந்துரலை பண்ணிட்டு வருவா. துகாராம சுவாமிகளுடைய திருவடி ஒவ்வொரு ஊர்லேயும் அவாவா ஊரில் ஒரு பஜனை மடத்தில் திருவடி வச்சுருப்பா. இன்றைக்கும் இருக்குது. நாம் எப்படி இங்கே ராமானுஜனை கொண்டாடுறோமோ அதே மாதிரி அங்கே பூரா துகாராம சுவாமிகள். அவர் தான் அங்கே பக்தியை அப்படி பரிமளிக்க பண்ணினார். அவர் தான் கிரந்தங்கள் நிறைய அபங்கம்னு நிறைய பாடியிருக்கார் மராட்டியில். நம்ம ஆழ்வார் எப்படி தமிழில் பாடினாரோ மராட்டியில் அவர் அப்படி பாடியிருக்கார். சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாடியிருக்கார். அதனால் அவருடைய திருவடியை பல்லக்கள் எழுந்தருளை பண்ணிட்டு அப்படியே வருவா எல்லாரும். அதே மாதிரி அந்த பண்டரிபுரத்துக்கு இந்த ஆஷாட ஏகாதசி பாத யாத்திரை வந்துட்டுருக்கு. இவர் இருக்கிற ஊரை அப்படி தாண்டி போயின்ட்டுருக்கு. இவர் ராஜசேவை முடிச்சுட்டு வரார். பண்டரிநாதா உன்னை சேவை எப்போ கிடைக்கும்னு அழுதுண்டே வரும்பொழுது சத்தம் கேட்குறது, விட்டல் 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 சத்தம் கேட்குறது.
ஜால்ராவும் அந்த தாளமும் இவர் அப்படியே மயக்கிறது. நேராக ஆற்றுக்கு போகிறவர் திரும்பிட்டார். இப்படி திரும்பினார், கோஷ்டியோட கலந்துட்டார். ரொம்ப ஆனந்தம் அவருக்கு, குதிக்கிறார், என்னமோ பண்ணுறார், அவர் கத்துறார், பாடுறார். அப்படியே போயிட்டார், பட்டேரிபுரம் போயாச்சு. அந்த கோஷ்டியோடு அப்படியே கலந்துட்டார். இந்த அம்மா போனவர் ஆளை காணமேன்னு காத்துட்டே இருக்கா ஆற்றுல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஆளை காணோம். மறுநாள் காலையிலேயே அங்கே அரண்மனையில் ராஜா உட்காந்துருக்கான். அந்த சமயத்துக்கு அவனுக்கெல்லாம் மொட்டை அடிக்கணுமே, அலங்காரம் பண்ணணுமே, சேனா வருவான்னு உட்காண்டிருக்கான். உட்காண்ட உடனே எப்பயுமே ஒரு ராஜசேவை இப்போ பெரிய இடத்துல வேலை பார்த்தா அவளுக்கு போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும். இவனை எப்படியாவது கிளப்பிட்டு நாம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சில பேர் காத்துன்னு இருப்பான். இது சகஜம். மகாராஜாவுக்கு காரியம் பார்க்கணும்னா அது எப்பேற்பட்ட காரியம். அதனால் இந்த சேனாவுக்கு ஒரு 4 பேர் இருக்கா, விரோதியாக இருக்கா. இவர் யாருக்கும் விரோதம் இல்லை. இவர் பார்க்குற வேலையை காலி பண்ணிவிட்டு தான் அங்கே வரணும்னு 2-3 பேர் அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கா இல்லையா. அதில் ஒருத்தன் வந்தான். மகாராஜா, நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. அந்த சேனா எங்கே போயிட்டான் தெரியுமா? உங்களை விட அந்த பட்டரிபுரம் முக்கியம்னு அங்கே போயிட்டான். பார்த்தீங்களா, உங்கள் சேவையை காட்டிலும் இந்த பாண்டுரங்கன் தரிசனம் முக்கியமா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனானா, உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டானா, லீவ் லெட்டர் கொடுத்தானா? திமிரு மகாராஜா, திமிரு. ஏன்னா அவனை கேட்க ஒருத்தன் இல்லைங்கிற திமிரு. நீங்கள் எல்லாம் அவனை ரொம்ப பாராட்டுறேன், சேனா 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 அப்படின்னு. ஆனால் அவன் உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்ன உடனே எப்பயும் இந்த ராஜாக்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் கோபம் வந்துடும். அப்பேற்பட்ட கைகையவே கலக்கி விட்டாளே குனி. ராமனை காட்டுக்கு போகணுன்னு வரவாங்க வச்சு விட்டாளே. இவன்லாம் ஏமாத்துறான். சேனா சேனான்னு பாசமாக இருந்த அந்த ராஜா எங்கடா சேனா அப்படின்னா உடனே விசாரிக்க போனான். காவலாளியெல்லாம் போனால் காணோம் மகாராஜா, சேனா இல்லை அப்படின்னு சொன்னேனே. அவன் தான் பண்டரிபுரம் போயிட்டான், அந்த அந்த கூத்தடிக்கிற கோஷ்டியோடு போயிட்டான். இப்படியெல்லாம் அங்கே இது பண்ணி விடுறான் அந்த ராஜா. அவர் முஸ்லீம் மகாராஜா வேறையா, நம்ம பக்தியை பற்றிலாம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு அவள் காரியம் நடக்கணும். அதனால் என்ன பண்ணா, கொண்டா சேனாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அப்படின்னு ஆளை அனுப்பிச்சி விட்டான். ஆளை அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி இன்றைக்கி நீ பண்ணு அப்படின்னா. உடனே அவன் ஏதோ பண்ணான், சரியில்லை போ அப்படின்ட்டான். இவன் கை வச்ச உடனே அவனுக்கு வெறுப்பாக இருக்குது. சேனா கை வச்ச தலையில் இன்னொருத்தர் கை வைக்க முடியுமா? அதனால் போ அப்படின்னா. உடனே அவன் அந்த பக்கம் போன உடனே இவர் வர்றார் வேகமாக. யார்? சேனா வந்துட்டார். மகாராஜா வந்துட்டேன்னு வேகமாக வர்றார். என்ன சேனா? எங்கேயோ போனேன். நான் எங்கேயும் போகல மகாராஜா, கொஞ்சம் வேலை இருந்தது, அப்படி போயிட்டு வந்தேன். பக்கத்து ஊருக்கு போனேன், கொஞ்சம் சின்ன வேலைகள் இருந்தால் அதுக்கு போனேன். இப்போ வரத்துக்கு நாளியாக எடுத்து உங்களை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னார். அதானே, உன்னை என்கிட்ட தப்பாக இல்லை சொல்லிட்டா, உன்னை போய் நான் கைது பண்ணுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மகாராஜா, உங்களை விட்டுட்டு நான் உங்கள் சேவை தான் எனக்கு பிரதானம். பாண்டுரங்கனாவது ஒன்றாவது அது எங்கேயோ இருக்குதுன்னு போட்டோம், அதெல்லாம் சும்மா, நீங்கள் உட்காருங்க நான் பண்ணுறேன் அப்படின்ன உடனே என்ன பண்ணார்? உட்காந்தா தலையில் கை வச்ச உடனே ஜில்லுன்னு இருக்கான் அவருக்கு. ஆஹா அப்படின்னா அந்த மகாராஜா. என்ன மகாராஜா, என்ன சேனா இன்னைக்கு ரொம்ப சுகமாக இருக்கே உன் கை அப்படின்னார். அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னா. உடனே என்ன பண்ணார்? மட்டையெல்லாம் அடித்தார், நல்லா மசாஜ் பண்ணி விடுறார், விசேடமாக பண்ணுறாரு இன்னைக்கு சேனா. உடனே மகாராஜா அப்படியே மயங்கி விட்டான். சேனா, இது வரைக்கும் நீ இப்படி பண்ணதே இல்லையே, இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறியே, எனக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னே தெரியல, ரொம்ப சுகமாக இருக்குது சேனா. அப்படி தான் இருக்கிற மகாராஜா, இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன் பாருங்கோ அப்படின்னு அவன். உடனே எல்லாம் பண்ணி ஜோராக அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டு கண்ணாடி முன்னாடி நிறுத்தினா, காக்காய்க்கு அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவன் மொட்டை தலைக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணி ஜோராக நிறுத்தி விட்டான். அவன் கண்ணாடி, நானா இது அப்படிங்கிறான் அந்த மகாராஜா. என்ன சேனா, இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே சேனா, இது வரைக்கும் இவ்வளோ தொழிலை வச்சுட்டு எனக்கு நீ இது துரோகம் பண்ணிவிட்டே, இவ்வளோ நாள் நீ இப்படி பண்ண விடலையே, அதான் இன்றைக்கி பண்ணிட்டேனே அப்படின்னா. சரி இனிமேல் இப்படி நித்தியம் பண்ணணும் அப்படின்னா. சரி இப்படின்னு நடக்கிறது. ஒரு வாரம் போயிடுத்து. ராஜாவுக்கு ரொம்ப ஆனந்தம். அவன் சேனா எங்கே சேனா ஒரு நாளைக்கு ஒரு தரம் தானே காத்தால பண்ணி விட்டார். அவன் அப்பப்போ கூப்பிட்றான், காத்தால கூப்பிட்றான், மத்தியானம் கூப்பிட்றான், சாயங்காலம் கூப்பிட்றான். சேனா நீ தலையில் கை வை அப்படிங்கிறான், நீ மசாஜ் பண்ணு அப்படிங்கிறான், எனக்கு இன்னொரு அலங்காரம் மாற்றே அப்படிங்கிறான். இவனும் விதமாக சேனா பண்ணி விட்டுருக்கார். ஒரு வாரம் ஆச்சு. காவலாளியெல்லாம் வரா. அங்கே ஒரு சேனாவை பிடிச்சிட்டு வரா, விலங்கெல்லாம் போட்டு வரார். அவர் அப்படியே பாண்டுரங்கான்னே வரார். வந்து நிப்பாட்டினோன்னே, என்ன சேனா, எதுக்கு இவனுக்கு கைது பண்ணி வச்சுருக்கேள், எதுக்கு விலங்கு போட்டேள் இவனுக்கு, நீங்கள் தானே பிடிச்சின்னு வர சொன்னேள்,
அன்னைக்கு போன காவலாளி இன்றைக்கி தான் வர. ஏன்னா பண்டரிபுரம் அவ்வளோ தூரம் இருக்க, நடந்து போயிட்டு வரணும் இல்லையோ. அவர் போயிட்டார். இவ போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வரா. வந்த உடனே சேனா எவன் இங்கே தானே இருக்கான், அவனையும் அரெஸ்ட் பண்ணல. இல்லை பண்டரிபுரத்தில் தான் இருந்தார் அவர், அங்கே தான் அரெஸ்ட் பண்ணான். ஏன் பண்டரிபுரம் எனக்கு பைத்தியமா அவங்களுக்கு அப்படின்னா, என்ன நான் நித்தியம் 3 வேளை எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருக்கான், சுகமாக இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு சேவை பண்ணுறான் அவன், நீ அவனை போய் கைது பண்ணியிருக்கல அப்படின்னா, இல்லை நாங்கள் பண்டரிபுரத்தில் தான் அரெஸ்ட் பண்ணோம், கேளுங்கோ அவர்னா. சேனாவை பார்த்தாக்கா, மன்னிச்சுக்கோங்க மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய பக்தி பாண்டுரங்கனை சேவிக்கணுங்கிற தாபம் என்னால் முடியல, அதனால் நான் பண்டரிபுரம் போயிட்டேன், ராஜசேவையை விட்டது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை சேனா நீ ஏன் போய் சொல்கிறேன், நீ தான் இருந்தையே, இவ்வளோ நாள் கூட இருந்தையே அப்படிங்கிறார் அவர். நீ என்னம்மா பண்ணிவிட்ட, உன் கை எப்படி இருக்குது, நீ அலங்காரங்கள்லாம் எப்படி பார், எப்படி பண்ணியிருக்கப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இல்லை அப்படிங்கிறார். உடனே இது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போன உடனே திருப்பி ரூமுக்கு வரார். திருப்பி சேனா உள்ளே வரார். சேனா உள்ளே வந்த உடனே, என்ன சேனா நான் உங்களுக்கு அலங்காரம் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிறார். பண்ணேன் அப்படிங்கிறார். திருப்பி அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டார். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டான்னு, அந்த சேனா திடீர்னு பாண்டுரங்கனா தரிசனம் கொடுக்குறான். அவருக்கு இவனுக்கு போய் அங்கே தபஸ் பண்ணி ஒருத்தர் அழுதுன்னு இருக்கார், அவருக்கு தரிசனம் கொடுக்கல, இவனுக்கு கொடுக்குறார். இவனுக்கு கைங்கரியம் பண்ணது போக தரிசனம் கொடுக்குறார். சங்க சக்கர கதாதரனாக பீதாம்பரதாரியாக திவ்ய கிரீட மகுடத்தோட கஸ்தூரி திலகத்தோட அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு தரிசனம் கொடுத்தாரோ இல்லையா. ஆனால் அவனுக்கு பகவான்லாம் தெரியாது இல்லையா. அந்த சுரூபத்தை பார்த்தான், அப்படியே மயங்கிவிட்டான். மயங்கின உடனே திடீர்னு அப்படி மறைச்சி சேனாவாக ஆடிட்டார். இல்லை சேனா நீ அந்த ரூபத்தை காமி, அதை காமி, அதை காமி அப்படிங்கிற. எது ராஜா, இந்த இப்போ காமிச்சு திருப்பி ஒரு தரம் காமிக்கிறான். உடனே திருப்பி மறைஞ்சுட்டான். இல்லை சேனா நீ அதை காமினா, உனக்கு 2 தரம் காமிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னா, இல்லை நீ காமிச்சே ஆகணுன்னே டக்குன்னு மறைஞ்சு விட்டார். மறைஞ்சவுடனே பைத்தியம் எடுத்து இந்த ராஜாவுக்கு, சேனாக்காகவே சேனா எங்கே, சேனா எங்கே ஓடுறான். அப்படியும் வெளியில் ஓடி வரான் அந்த புறத்துலேருந்து. சேனா எங்கேன்னு வீரர்கள்லாம் பதறா. நேராக பாதாள சிறையில் அடைச்சி வச்சுருக்கா இல்லையா, அங்கே பாதாள சிறையில் இருக்கான. வேகமாக ஓடுறான். ஓடினவுடனே சேனா எங்கேன்னா, அவனை அங்கே போய் பாதாள சிறையில் பார்த்தா அங்கே உட்காந்துருக்கார். சேனா நீ ஒரு ரூபம் காமிச்சியே, காமிங்கிறா. அப்போ தான் இவருக்கு புரிகிறது. 1 வார காலம் நாம் இங்கே இல்லை, ஆனால் ராஜா சேவை பண்ணினேன்னு சொன்னானே, இப்போ தான் புரிகிறது ஏதோ தரிசனம் கொடுத்துருக்கான் பகவான் அப்படின்ன உடனே அவருக்கு அப்படியே கண்ணீர் விட்டார். பாண்டுரங்கா எனக்காக நீ மொட்டையடிக்க வரணுமா, ஒரு அல்பமான ஒரு வேலையை நீ பண்ணணுமா, எனக்காக நீ அதுவும் யாருக்கோ பக்தருக்கு பண்ணாலும் பரவாயில்லையே பாண்டுரங்கா, ஒரு மிலேச்சனுக்கு போய் நீ இப்படி பண்ணணுமா, எனக்காக நீ இப்படி வரணுமான்னு அப்படியே கண்ணீர் விட்டார். அப்போ தான் மகாராஜாவுக்கும் புரிகிறது இவர் உண்மையான பக்தர் அப்படின்னு. என்ன பண்ணா, காலில் விழுந்து சேனா என்னை மன்னிச்சிரு அப்படின்னா, உடனே இவர் சொன்னார், மகாராஜா இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னார். இல்லை சேனா நீ இரு, நீ இனிமேல் சவரமெல்லாம் பண்ண வேண்டாம், உனக்கு நான் பெரிய கிராமங்கள்லாம் நிறைய தரேன், நீ சுகமாக இரு, நீ இங்கே தான் இருக்கணும். மாட்டேன். என்னைக்கு பகவான் எனக்காக உனக்கு சவரம் பண்ண வந்தானோ, இனிமே நான் பகவானை வேலை வாங்கக்கூடாது. ஏன்னா பகவான் என்ன வேணால் செய்வானா இல்லையா. பக்தனுக்காக ஒருத்தனுக்கு மொட்டையடிக்கவே வந்துட்டானே, இனிமே நான் இதை பண்ண மாட்டேன், பகவானுக்கு ஒரு பாரமாக நாம் இருக்கக்கூடாது, நான் பண்டரிபுரமே போகிறேன், என்னை விட்டுடுங்கோ அப்படின்னா. உடனே மகாராஜா சேவிச்சான். அந்த அம்மாவும் வந்துட்டான். இவ்வளோ நாள் வஞ்சின்ண்டே இருந்தாலே அந்த அம்மாவுக்கு இப்போ தான் புரிகிறது அவர் கணவனோட அருமை. பகவானே நம் பக்தாவுக்காக இப்படி சேவை பண்ணானே அப்படின்னு அவளும் இவர் திருவடியில் விட 2 பேருமா சேர்ந்து பண்டரிபுரம் போயிட்டான். பண்டரிபுரம் போய் அங்கேயே இருந்து கடைசி கால பரியந்தம் பாண்டுரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணி அங்கேருந்து பரமபதத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு சரித்திரம். இப்போது இந்த சாதாரண ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு பகவான் வந்தானே, அதேமாரி தான் ரைதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் செருப்பு தைக்கிறவர். அவருக்கு இதே மாதிரி ஒரு சோதனம். அவர் என்ன பண்ணுவார்னா, இவர்னாலும் ராஜாவுக்கு சேவை பண்ணினார், அந்தந்த வேலைக்கு சாதம் கிடச்சிரும், ராஜா சாப்பாடு கொடுத்து விட்ருவா, அரண்மனையிலேருந்து வந்துடும்.
இந்த அம்மா பாடு நிம்மதி. நீ தொழிலுக்கு போகலைன்னாலும் எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிரும், வஸ்திரம் கிடைக்கும். ஆனால் அந்த ரவிதாசருடைய நிலைமை எப்படின்னா, அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு ஒரு செருப்பு தைப்பார், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஊசி எடுப்பார், தைக்கும்போதே பண்டரிநாதா பாண்டுரங்கா அப்படின்னு அப்படியே தியானம் வந்துடும். அந்த ஊசி அப்படியே நிற்கும், அவ்வளோதான். அப்புறம் இந்த அம்மா வந்து ஓய் ஓய் அப்படின்னு தட்டணும் இந்தவர், கொஞ்சம் அதை தைச்சி முடிச்சுருங்களேன் அப்படின்பா. ஓ அப்படிம்பா, திருப்பி தைப்பர். இந்த அம்மா நிற்கிற வரைக்கும் 2 தைச்சி தைப்பர். அந்த அம்மா உள்ள காரியம் இருக்கு இல்லையா பாவம், அந்த பக்கம் போனவொடனே பாண்டுரங்கா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகிடும். என்றைக்கு செருப்பு தைச்சி இவர் என்றைக்கு அதை விற்று இந்த குடும்பம் என்றைக்கு நடக்க, பாதி நாள் பட்டினி தான். இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கார் எப்பயுமே. தியாகராஜ சுவாமி சரித்திரத்தில் கூட தியாகராஜ சுவாமி வெளியில் உஞ்சவிருத்தி போவார். உஞ்சவிருத்தி அப்படின்னா என்னென்னா, கையில் ஒரு சொம்பு வச்சுப்பா, யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டான். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படியே வீதியில் போயிட்டே இருப்பா. யாராவது வந்து அப்படி போட்டால் நிற்பா, வாங்கிப்பா, அப்படி கிளம்பிடுவா. அதுவும் அன்னைக்கு தேவைக்கு வந்துருத்துனா திரும்பி வந்துடுவா. நான் இருக்கட்டுமே, நாளைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாமே, அடுத்து 2 வீட்டுக்கு போயிட்டு வரோம், போகமாட்டான். இன்றைக்கி இது போகிறோம் அப்படின்னா திரும்பி அப்படியே திரும்பி வந்துடுவா. இதுக்கு உஞ்சவிருத்தின்னு பேர். தியாகராஜ சுவாமியோட பெருமையை பார்த்து சரபோஜி மகாராஜா நிறைய தனங்கள் அனுப்பிச்சான். ஏன்னா இவர் பெருமை அப்படி பெருமை உடையவர். நிறைய பொற்காசுகளும் வஸ்திரங்களும் வண்டி வண்டியாக அனுப்பிச்சான். அங்கே கூப்பிட்டார், என் சபைக்கு வந்து பாட சொல்லு அப்படின்னார். ராம சந்நிதியை தவிர இன்னொருத்தன் சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் அவருடைய பெருமையை தெரிஞ்சுட்ட சரபோஜி அவருக்கு நிறைய தனங்கள் அனுப்பிச்சான். அதை என்ன பண்ணினார் அப்படின்னா, நிதிசால சுகமா ராம சந்நிதி சேவ சுகமானார். இந்த நிதி சுகமா இல்லை ராமனுடைய சந்நிதி சேவை சுகமா, பழுக்கவே போ மனசான்னு ஒரு கீர்த்தனம். மனசு ஏன்னா மனசு தானே அலைவாயம். பொற்காசுகளை பார்த்து மயங்கிடுத்துனா என்ன பண்ணுறது, மனசை தைரியப்படுத்துகிறார். மனசே அதை பார்த்து மயங்கிடாத, அதை பார்த்து மயங்காத, அதை விட இந்த நிதி சுகமா ராமனுடைய சந்நிதி சுகமா தெரிஞ்சுக்கோன்னு மனசை தைரியப்படுத்தி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். மகாராஜா கொடுத்த தனங்களை 5 பைசா தொடலை. உடனே அந்த வீரர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவரை விழுந்து சேவிச்சுட்டு கொண்டு போயிட்டான். கொண்டு போட உடனே அவன் அண்ணாவுக்கு வந்ததே கோபம். ஏட்டா நீயும் வாழ மாட்டேன், என்னையும் வாழ விட மாட்டேன், இன்னும் உன் கூடையே இருக்கக்கூடாது போ அப்படின்னு என்ன பண்ணார், வீட்டை 2ஆக பிரித்து விட்டார். 2ஆக பிரித்து ஓட்டை உடச்சல் பாத்திரத்தெல்லாம் இவருக்கு கொடுத்துட்டு நல்ல பாத்திரமெல்லாம் அவரை எடுத்துட்டு போனார். கடைசியில் என்ன பண்ணார் தியாகராஜ சுவாமி, அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாண்ணா, எனக்கு அந்த ராமனை மாத்திரம் கொடுங்கோன்னார். ஏன்னா அவள் பரம்பரையாக பூஜை பண்ணுற ராமன், எனக்கு நம்ம சொத்துன்னு இருக்கிற அந்த பெரிய நிதியான ராமனை கொடுங்க, மித்த எதுவுமே எனக்கு வேண்டானார். ரொம்ப சந்தோஷம். இந்த பொம்மையை வச்சுருந்தா நீ இந்த பாடு படுத்துகிற, எப்போ பார்த்தாலும் ராமா பீமான்னு, இதை வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துவிட்டு இருக்கிற தூக்கின்னு போயிட்டாராம். வீட்டுக்கு நடுவில் ஒரு செவரை எழுப்பி விட்டார். இந்த பக்கம் அவர் இருக்கார், அந்த பக்கம் இவர் இருக்கார். கடைசியில் தளிகை பண்ண கூட பாத்திரம் இல்லை, ஏதோ 1-2 மண்பானைகளும் அதையும் வச்சுட்டு அந்த அம்மா ஏதோ பண்ணுறா. என்ன நித்தியன்னா வடபாயத்தோடைய சாப்பிட போகிறா, ஏதோ அரிசி வந்தால் சாதம் வடிப்பா, மோரை விடுவா, சாப்பிடுவா, அவ்வளோதான் அவளுடைய விருத்தி. அப்போது மறுநாள் காத்தால போகிறார் வெளியில். குஞ்சவிருத்தி போகிறச்ச மகாராஜா கொடுத்த தனத்தை வேண்டான்னு சொல்லிவிட்டார். நாம் கொண்டு அரிசி போட்டால் நன்னாவாக இருக்கும்னு அந்த கிராமத்து ஜனங்கள் நினச்சி விட்டாலாம். மகாராஜா கொடுத்ததே வேண்டான்னவர் நம்ம கொடுத்தா வாங்கிப்பாரா அப்படின்னு என்றைக்குமே வந்து அரிசி போடுறவா அன்றைக்கி யாருமே வீட்டு வாசல் திறக்கவே இல்லையா. ஏன்னா இவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, எப்பேற்பட்ட மகான் இவர், நாம் ஏதோ அல்பம், இவருக்கு போய் நம்ம கொடுத்தா நன்னாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொடுக்கல. இவர் ஒன்றும் கண்ணை மூடின்னு பாடிகிட்டே போயின்னு இருக்கார். போய் கடைசியில் என்னாச்சு, ஆற்றுக்கு போனார். அந்த அம்மா கமலாம்பான்னு பேர், அந்த இவருடைய ஆற்றுல மாமி. அந்த அம்மா வந்த உடனே பாத பூஜை பண்ணால், பாத அலம்பி விட்டா, பிரதட்சணம் பண்ணி சேவிச்சா, சொம்பு அப்படி கையில் கொடுக்குறார். எப்போவுமே அவர் என்ன இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டார், நான் கீர்த்தனம் பாடிகிட்டே போவார், போகிறோம் திரும்பி வந்துடுவார். இந்த அம்மாட்ட சொம்பை கொடுப்பா, அந்த அம்மா அதில் உள்ள அரிசியில் ஏதோ பிரசாதம் பண்ணுவா, ராமனுக்கு கண்டோரலை பண்ணி யாராவது 2 பேர் கூப்பிடுவா, பசிச்சு இருக்கிறவாளுக்கு அன்னம் விடுவா, மிச்சம் இருக்கிறத இவர் சாப்பிடுவார். அதில் மிச்சம் இருக்கிறத அந்த அம்மா சாப்பிடும். அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு கொடுப்பா.
மிச்சம் இருக்கிறதை வா சாப்பிட. இதுதான் அவளுடைய விருத்தி, அவ்வளோதான். அந்த மாட்டை சொம்ப கொடுத்தார். பார்த்தா ஒன்றுமில்லை, ஒரு அரிசி கூட இல்லை இதில். நாமெல்லாம் என்னன்னா, இது சேர்ந்துருக்கேன், ஒரு படி அரிசி வாங்க துப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அம்மா முகம் கோணவே இல்லையா. சொம்ப பார்த்தோடனே ரொம்ப ஆனந்தப்பட்டாலாம், ரொம்ப சிரித்தாலாம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப முகம் பிரகாசமாகிடுதான். ஏன்னா இன்றைக்கி தளிகை பண்ணுற அந்த அரை மணி நேரம் மிச்சம். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணால் உட்காரலாம். ஏன்னா இந்த அம்மா தளிகை பண்ணி வரத்துக்குள்ளே பாதி இவர் முடிச்சு போடுறார், பாதி திருவாராதனம் முடிஞ்சு போடுறது. இந்த அம்மா திருவாராதனமும் சேவிக்க முடியல, நாமத்துக்கும் கலந்துக்க முடியல, கீர்த்தனம் பாட முடியல. இன்றைக்கி நிம்மதியாக உட்காந்துட்டு ராம கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டான். கடைசியில் என்னாச்சு, வேகமாக போனால் இவர் உட்காண்டிருக்கார், திருவாராதனம் பண்ணுறார். திருவாராதனம் முடிஞ்ச உடனே கமலாம்பா தலிகை எழுந்துருளை பண்ணுறியான்னார். இதோ வந்துட்டேன். ஏன்னா இவருக்கு அரிசி கொடுத்துருக்குறோங்கிற எண்ணம். இவர் தான் சொம்ப பார்க்கவே இல்லையே. அப்படியே ரமானு பாடின்னு போனார், சொம்ப கொடுத்தார், வந்துட்டார், தலிகை ஆயிருக்கும்னு இவருக்கு நினப்பு. தலிகை எழுந்துருளை பண்ணுறியா அப்படின்னா, இதோ வந்துட்டேன். அந்த அம்மா, ஆமாம் நீர் கொண்டு வந்துட்டீர், நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இதோ வந்துட்டேன்னா வேகமாக ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்தா, மூடி கொண்டு வந்தா, பீடத்தில் வச்சா. அவர் திறந்தார், சுத்த தீர்த்தம் இருந்தது, 2 திருத்துலா இருந்தது. அதில் வெறும் ஜலத்தில் 2 துளசி இருந்தது. அப்படி பார்த்தார். இந்த அம்மா பார்த்தா, அந்த அம்மா சிரிச்சா, இவர் சிரித்தார். புரிஞ்சுட்டார் அவர். ஏன் எதுக்கு அதுதான் ஞான பக்திங்கிறது. அந்த ஏன்னா இவ இல்லைன்னா கொண்டு வந்து வைக்காமல் இருப்பாளோ. அப்போ நாம் இன்றைக்கி அவளுக்கு கொடுக்கல, அதனால் அவள் இன்றைக்கி பிரசாதம் பண்ணலை. பிரசாதம் இல்லைன்னு குறையும் சொல்லலை. அதுக்கு பதிலாக எம்பெருமானுக்கு இன்றைக்கி தீர்த்தாமுது தான் பெருமாளுக்கு. அப்போ நமக்கும் அதான் அர்த்தம். நாம் என்ன பண்ணுவோம், பெருமாளுக்கு இல்லைன்னா கூட நம்ம எப்படியானு சாப்பிட்டே ஆவோங்கிற சங்கல்பம் நமக்கு இருக்கும். ஆனால் தியாகராஜ சுவாமி பார்த்த உடனே இதை பார்த்தார். அந்த அம்மாவும் பார்த்தார், சிரித்தார். உடனே ராமனுக்கு அந்த சொம்பு தீர்த்தத்தை அமுது பண்ணினார், கற்பூர ஆரத்தி பண்ணினார். கடன்னு பாதி சாப்பிட்டார். அந்த அம்மா கையில் கொடுத்தா, அந்த அம்மா ஆனந்தமாக சாப்பிட்டா. அதில் இருக்க திருத்துலா எடுத்து சாப்பிட்டா வெத்தலை போட்டுக்கணுமோ இல்லையோ. அன்றைக்கி வெத்தலை என்ன, திருத்துலாய் தான். திருத்துளை இவர் 2 வாயில் போட்டுட்டார், அந்த அம்மாவுக்கு 2 கொடுத்தார். இன்றைக்கி பாத்திரம் சுத்தி பண்ண வேண்டாம், அடுப்பு மெழுக வேண்டாம். என்ன, இந்த டைம் ரொம்ப மிச்சம். இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சதான் ஆனந்தமாக பாடின்னு இருக்கா. இதுதான் தியாகராஜ சுவாமியோட வாழ்க்கை. அப்படி இருந்தாராம் இந்த ரவிதாஸ். இவாளுக்கு என்னன்னா, சாப்பாடோ தீர்த்தமோ போக போக்கியங்களோ எல்லாம் என்னென்னா, ராமான்னா வயிறு ரொம்பிடும், பாண்டுரங்கான்னா வயிறு ரொம்பிடும், துக்கமே வராது, தூக்கமும் வராது. ஆனால் நமக்கு 10 நிமிடம் 1 மணி நேரம் கதை கேட்கறதுக்குள்ளே பாதி நேரம் அப்படி போயிட்டு வந்துடுறோம் இல்லையா. நமக்கு அப்படி, ஏன்னா கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும்னு ஒரு கீர்த்தனமே பாடுறார் தாசர். கோவிந்தா அப்படின்னா அங்கே பஜனையிலே பாதி பேர் தூங்குவா. அவ்வளோ ஜால்ரா சத்தத்துலேயும் மத்தளை சத்தத்துலேயும் தூக்கம் வரும்னா, நல்ல வேளை இங்கேயாவது அவனுக்கு தூங்குகிற பாக்கியம் கிடைச்சதே. சில பேர் தூக்கத்துக்கு மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறா இல்லையா. பகவான் நாம சொன்னால் அதுவே மாத்திரை அபலம் அப்படின்னு. பகவான் நாமமே உனக்கு தூக்கத்தையாவது அந்த பலனையாவது நீ அனுபவிக்கிறையோ இல்லையோ அப்படின்னு ஒரு அடியவர் சொல்கிறார். நம்ம அடியார்கள் சொல்லாத விஷயமே இல்லை. அவள் எதிர்மறையான விஷயத்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்தின்றுவா இல்லையா. இப்போ பஜனையில் தூங்குறான் அப்படின்னா, சில ஏன்டா இங்கே தூங்குற அப்படின்பா. உபன்யாசம் கேட்டுனே தூக்கம் வந்தா, ஏன்டா இங்கே தூங்குற அப்படின்பா. அப்படி இல்லை. ஆனால் நம்ம மகான்கள்லாம் என்ன பண்ணுவானா, ஐயோ பாவம் அவன் தூக்கம் வராமல் தவிச்சான், பகவானுடைய கதையை கேட்ட உடனேயாவது அவனுக்கு தூக்கம் வந்ததே, பகவானுடைய பஜனையில் கலந்துட்டதுனால அவனுக்கு தூக்கம் வந்ததே, பகவான் அவனுக்கு இப்படி கிருப்பை பண்ணார். அப்போது இந்த எதிர்மறையான ஒரு விஷயத்தை கூட கிருப்பைன்னு மாற்றிடுவாளாம் தாசர்கள். அந்த ஞானம் அவளுக்கு தான் உண்டு. அதனால் இந்த ரவிதாஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நாமம் சொல்லிகிட்டே இருக்காரே ஒளி அவருக்கு தொழில் பண்ணுறதுக்கு முடியல. அப்போது என்னாச்சுன்னா, அந்த தேசத்தில் ஒரு யுத்தம் வந்தது, சண்டை. அடுத்த தேசத்து ராஜா இங்கே படையெடுத்து வரப்போகிறான், நாளெலாம் குறிச்சுவிட்டா, இன்றைக்கி சண்டை. அதுக்கு ஒரு 2 மாதம் சமயம் கொடுத்துருக்கா. அப்போது வீரர்கள்லாம் தயார் பண்ணணும் இல்லையா. அத்தனை வீரர்களுக்கும் காலில் அந்த அணி போடணும் இல்லையா, ஷூ மாதிரி போட்டுக்கிறா இல்லையா. சண்டைக்கு போகிறச்சு அதெல்லாம் போட்டுட்டா தான் ஓட முடியும், சண்டை போட முடியும். அப்போது பல லட்சம் வீரர்கள் இருக்கா. அத்தனை பேருக்கும் எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே செருப்பு தைக்க முடியும். அப்போ என்ன பண்ணா, அந்த மகாராஜா கூப்பிட்டான், இங்கே இருக்கிற செருப்பு தைக்கிறவாளெல்லாம் கணக்கு பண்ணு,
கணக்கு பண்ணி எத்தனை லட்சம் செருப்பு வேணுமோ அதெல்லாம் கணக்கு பண்ணு, அதெல்லாம் பகுதி பகுதியாக பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம். இப்போ இன்னார் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 1000 செருப்பு வருதான். ஒருத்தர் 1000 செருப்பு தைச்சி கொடுக்கணும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு அங்கே கட்டளை போட்டாச்சு. கட்டளை போட்டாச்சுன்னா இவருக்கும் வந்து காவலாளி சொல்லிட்டு போகிறான் ரைதாஸுக்கும், சுவாமி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 1000 செருப்பு தைக்கணும், அதுக்குண்டான சன்மானம் உண்டு, உங்களுக்கு ஃப்ரீலாம் கிடையாது, அதுக்கு என்ன உண்டோ அதை வாங்கிக்க வேண்டியது, ஆனால் இந்த இன்னையிலேருந்து எண்ணி ஒரு மாதம் 1000 செருப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே இந்த அம்மா சொல்கிறா, இதையாவது ஒழுங்காக செய்யுங்கோ, இல்லைன்னா ராஜ தண்டனைக்கு உட்படுவேள், நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னா இவர் வழக்கம் போல தான் எடுத்தார், தைச்சார், பாண்டுரங்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாள் ஓடிண்டே இருக்குது. ஓட ஓட இந்த அம்மாவுக்கு பகீருங்கிறது. ஏன்னா ஒரு ஜோடி கூட தைக்கலையாம், ஒரு ஜோடி ஒரு செருப்பு தைச்சிருக்கார் போனால் போகிறதுன்னு. இன்னொன்று ஒரு ஜோடிக்கு 2 வேணுமோ இல்லையா, ஒருத்தருக்கு 2 செருப்பு போட்டுக்கணும், அது ஒரு ஜோடியில் 1 தயாராக இருக்குது, இன்னும் 2 நாளில் கொடுத்தாகணும். அப்படி வந்தாச்சு. 28 நாள் ஓடி போயிடுது. இந்த அம்மா பயந்துன்னு உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரை கடிஞ்சும் ஒன்றும் சொல்லவும் மாட்டா. இப்படி இருக்கலையே சுவாமி, அது பண்ண வேண்டாமா, நமக்கு ராஜ தண்டனை கிடைக்குமே, ராஜ நீதியை மீறலாமா, கட்டளையை மீறலாமா, இப்படியெல்லாம் இருக்கையிலே இன்னும் 2 நாள் இருக்குது, என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், யாராவது வேலையால் போட்டியாவது தைச்சிருங்கோ அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறா. இவர் எங்கே போய் யாரை போய் பிடிக்கிறது, எங்கே போனாலும் எல்லோரும் பிஸி, ஏன்னா எல்லோரும் 1000 தைக்கணுமே. சாதாரண நாள் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் சும்மா இருப்பார், இங்கே இவர் சும்மா இருப்பார், அவருக்கு வேலை இல்லைன்னா இவருக்கு வேலை இருக்கும், இவருக்கு இல்லை அப்படி இருக்கும், யாரோ ஒருத்தரை கூப்பிடலாம். இப்போ ஊர் பூரா செருப்பு தைக்கிற அத்தனை பேருக்கும் 1000 செருப்புன்னா அவாவா அவாவா தலையை காப்பாற்றிக்கணுமோ இல்லையா, அவாவா அங்கங்கே வேலை பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது சாமி, எனக்கே வேலை இன்னும் பாக்கி இருக்குது, நான் நாளைக்கு கொடுத்தாகணும், உமக்கு போய் வர முடியுமா இப்படிங்கிறா. அதுவும் இவர் போல் இவர் நிம்மதியாக பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா உட்காண்டிருக்கார். இவர் அந்த அம்மா அலையிறா பாவம். அப்போ கடைசியில் என்னாச்சுன்னா ஒருத்தர் கிடைக்கல. அந்த அம்மாவுக்கே பெரிய துக்கம் வந்துடுத்து. சமயக்கட்டில் உட்காந்துட்டு அலறா. இந்த பாண்டுரங்கனை கட்டின்ட்டு இவரையும் கட்டின்ட்டு நான் படுற பாடு இப்படி இருக்கே, இந்த பாண்டுரங்கனுக்கு கண் இல்லையா, இவன் வந்து இப்படி பண்ணுறானே, என் புருஷனை இப்படி பைத்தியமாக வச்சுருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, நாளை கழித்து காலையில் தலை போயிடுமே, ராஜசேவகாலெலாம் வந்துடுவாளே அப்படின்னு இந்த அம்மா துக்கப்பட பட 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 என்னாச்சு அப்படின்னா, அம்மா அம்மா உடனே தட்டுறான் ஒருத்தன் கதவை. இவர் அப்படியே தியானத்தில் இருக்கார். வேகமாக போனால் யாரோ கூப்பிட்றாளேன்னம்னா அங்கே ஒரு அழகாக ஒரு பையன் வந்து நிற்கிறான். அந்த பையன் என்னடா யார்ரா நீ, புதுசாக இருக்கியடா, என் பேர் ரெங்கன்னு பேர், நான் பக்கத்து ஊரில் இருக்கேன், எனக்கு இங்கே வந்தேன், அப்படியும் பசியாக இருக்குது, ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னா. என்னடா ஏன்னா இவர் ரொம்ப அலுப்பில் இருக்கா, பயத்தில் வேறு இருக்கலாம். இங்கேயே ஒன்றும் இல்லைப்பா, எங்களுக்கு என்ன அடுத்த வேலைக்கு இவர் செருப்பு தைச்சாதான், அதனால் என்ன இருக்குது தீர்த்தம் கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்னா. உடனே உள்ளே வந்தான். உள்ளே வந்தோடனே இவர் அப்படியே தியானத்தில் பாண்டுரங்கா 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 நாம சங்கீர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கார். அவன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். உட்காந்தோடனே இவர் தான் உங்கள் வீட்டுக்காரரா அப்படி சிரிச்சுட்டே கேட்குறான். அவள் பாவம், அவளுக்கு என்ன பதில் சொல்ல, ஆமாம் இப்போ என்ன பண்ணணுங்கிற, 1000 செருப்பு தைக்கணுமா அப்படின்னா. ஆமாம் ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன. இவளுக்கு பயம் கோபம் எல்லாம் வருது. யாராவது டென்ஷனில் இருக்கும்போது கேள்வி மேலே கேள்வி கேட்டால் என்னென்ன சல்லு புல்லுன்னு விடுவாள். இந்த அம்மா கோபம் வந்துடுது. நான் எக்கேடு கிட்டு போனால் உனக்கு என்ன, 1000 செருப்பு தைக்கணும், இந்த மனுஷன் ஒன்றும் தைக்கலை, நான் உட்காண்டிருக்கேன், நீ நம்ம கேள்வி கேட்டுருக்கேன், நீ தைச்சிருவியோ அப்படின்னா. அவ்வளோதானே தைச்சா போச்சு அப்படின்னா. இவன் என்ன நீ என்ன விளையாடுற, எங்களை பார்த்தா கேலியாக இருக்கா உனக்கு. இல்லைம்மா அண்ணா பாபா பாபான்னா அவர் கண்ணை திறந்து அப்படி பார்த்தார். அந்த பையன் ரொம்ப ஷோக்காக அழகாக இருக்கானா அப்படி பார்த்தார். குருன்னு அவனும் பார்க்குறான். பாபா என் பேர் ரெங்கன் அப்படின். சரிப்பா ரெங்கன் உடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தமாகிடுது. அவருக்கு நான் வந்து எப்படி பக்கத்து ஊருக்காரன் இப்படி வந்தேன், எனக்கு பசித்தது, எனக்கு ஏதாவது சோறு போட்டேன்னு வைங்கோ, நான் உங்களுக்கு கடகடன்னு செருப்பு தைச்சி கொடுத்துருவேன் அப்படின்னா. அப்படியாப்பா ஏம்மா ஏதாவது இருந்தால் கூட அப்படின்னா. அவள் போனா, ஏதோ பழைய சாதம் ஏதோ இருந்தது, கொஞ்சம் பிசிஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. சாப்பிட்டான். ஆஹா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, இப்படி சாதம் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு. அதனால் என்ன பண்ணினா சாப்பிட்டான். சாப்பிட்டோடனே பாபா நீங்கள் உட்காருங்க, நான் செருப்பு தைக்கிறேன் அப்படின்னா. அப்படியா உன்னால் தைக்க முடியுமாண்ணா, நான் பாருங்களேன் அப்படின்னா. சரி அவனை ஏற்கனவே அந்த சாமான்லாம் வாங்கி வச்சது அப்படி இருக்குது,
அதுக்கு உண்டான தோல் அது இதுன்னு வாங்கி வச்சுருக்கா இல்லையா. உடனே என்ன பண்ணா, நான் வேணா இதை நறுக்கி கொடுக்கவா அப்படின்னா. அது கட் பண்ணணுமோ இல்லையோ, கட் பண்ணால் தான் ஒருத்தர் தைக்க முடியும். உடனே அவன் சொன்னான், பாபா நீங்கள் நல்லா பாடுவேலாம், எல்லோரும் சொல்கிறா, நீ பாட்டுக்கு பாடிண்டே இரும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், நீர் பாடும் அப்படின்னா. இவர் கேட்கணுமா, பாடுன்னு சாதாரணமாகவே பாடுவார், அது பாடுன்னு சொன்னாக்க உடனே அவர் நான் வேலை இருக்கே அப்படின்லாம் ஒன்று அப்படியா சரி ஆரம்பிச்சிட்டார். பண்டரிநாதா பாண்டுரங்க விட்டோபாரகுமா அந்த வீணையை மீட்டுண்டு சுருதியை போட்டுண்டு பாட ஆரம்பித்தார். தன்னை மறந்து போயிட்டார், பாடிகிட்டே இருக்கார். உடனே என்ன பண்ணா, வந்தது யாருன்னா பாண்டுரங்கன் வந்திருக்கான், பண்டரிநாதன் வந்திருக்கான். அதனால் என்ன பண்ணான், கட கட கடான்னு அவன் பார்த்தாலே வேலை நடக்குமே, டக்கு டக்குன்னு எடுக்கிறான், கட் பண்ணுறான், தைக்கிறான், என்னமோ பண்ணுறான். கொஞ்ச நாள் இந்த அம்மா அப்படியே என்னமோ சொப்பனத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஏதோ நடக்கிறது அங்கே, ஒன்றும் புரியல அவளுக்கு. விடிய 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 இவர் பாடின்னு இருக்கார். உடனே விடிய காத்தால் என்னாச்சு அப்படின்னா, இவர் அப்படியே சமாதி நிலைக்கு போயிட்டார். யார், ரைதாஸ். பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கான்னா அப்படியே தியானத்தில் இருக்கார். இந்த அம்மா அப்படியே அலுப்பில் அப்படியே அந்த சமயக்கட்டில் இப்படி நின்னவா அப்படியே தூங்கி போயிட்டா. இது காத்தால் கோழி கூவுறது, சுப்பிரபாதங்க சத்தம் கேட்குறது கோவிலிருந்து. உடனே என்னாச்சு, அப்படி முழிச்சு பார்த்தா இவளுக்கு பிரமிப்பாயிடுத்து. ஐயோ இப்படி தூங்கிட்டோமே நம்ம, இந்த பையன் ஏதோ செருப்பு தைக்கிறேன்னு சொன்னானே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வேகமாக கூடத்துக்கு வந்து பார்த்தா 1000 செருப்பு அழகாக தைச்சி பேக் பண்ணி அப்படி ஜோராக இருக்குது. இவள் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது டக்கு 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 கதவு இடிக்கிறான். கதவு இடித்தா வேகமாக போய் திறந்தா அங்கே ராஜபட்டால் வந்தாச்சு. ஏன்னா மறுநாள் காத்தால் கொடுத்தானுமே. ராஜ சேவகர்கள் கையில் ஈட்டியோடு வந்து நிற்கிறா. என்ன செருப்பு ரெடியா, 1000 ஜோடி அப்படின்னா. இவளுக்கு ஒன்றும் பதில் சொல்கிறதுக்குள்ள டக்கு டக்குன்னு இவாளே உள்ளே புகுந்துட்டான். உள்ளே புகுந்தா அந்த அறை முழுக்க செருப்பாக அடுக்கி வச்சிருக்கு. பார்த்தா உன்னை பிரித்து பார்த்தான், ஆச்சரியமாக இருக்கு. ரைதாஸ் என்னாதியா செருப்பு இது, ஒரு பைய பண்ணலையா ஊரில், எல்லாம் 700 800 ஒருத்தன் 500 ஒருத்தன் 100 தான் தைச்சி வச்சுருக்கான், ஒருத்தன் 900ங்கிறான். 1000 செருப்பு ஒருத்தன் தைக்கல, நீர் தான் போய் தைச்சிருக்கேன். அதுவும் உம்மோட வேலை இருக்குது பாரோம். ஐயா அப்பா உம்மை வாரம் ராஜாட்ட கூட்டின்னு உமக்கு ஸ்பெஷலாக நாங்கள் வந்து உமக்கு பரிசு வாங்கி தரோம் அப்படின்னா ராஜாட்ட கூட்டின்னு போய்ட்டு இவருக்கு ஒன்றும் புரியல, அப்படி நிற்கிறார். நான் தைச்சேன், பையன் வந்தான், ஒன்றும் சொல்ல தெரியல. பிரமை என்ன இது, ஒரு ராத்திரிக்குள்ளே இப்படி செருப்பு தைக்க முடியுமா, அது இந்த வேலைப்பாடு பண்ண முடியுமா, ஒன்றுலையும் ஒரு வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்கானா. இந்த செருப்பில் இருக்கிற வேலை அதில் இல்லை, அதில் இருக்கிறது இதில் இல்லையா, அப்படி பண்ண முடியுமா, பண்ணியிருக்கான். பகவான் அப்படி நம்மளையே எப்படி படைச்சி வச்சுருக்கான். அடியனுக்கு இருக்கிற மூக்கு இன்னொருத்தருக்கு இருக்கோ, இன்னொருத்தருக்கு இருக்கிற காது அடியனுக்கு இருக்கா, இன்னொருத்தருக்கு இருக்கிற கண்ணு இன்னொருத்தருக்கு இருக்கா. நம்ம எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கோம், ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக படைச்சி வச்சுருக்கானே, அடையாளம் தெரிகிறதே இல்லையா. எத்தனை தலைமுறை, எத்தனை யுகமாக இந்த யுகம் இந்த லோகம் இருக்குது, எத்தனை ஜனங்கள் இங்கே பிறந்தா இறந்தா, அத்தனை பேருக்கும் புதுசு புதுசாக டிசைனர்னு பட்டம் கொடுத்தா அவனுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு ஏதோ படிக்கிறான்லாம் இப்போ டிசைனிங்னு. டிசைனிங் அவன் தான் டிசைனர், அவனை மாதிரி டிசைன் பண்ண முடியவே முடியாது. நம்ம முகத்தை வச்சே சொல்லிடலாம். நெட்டையாக ஒரு மூக்கு, குட்டையாக ஒரு மூக்கு, நீலக்காது, அகலக்காது, நீட்டப்பல், குட்டைப்பல், அகலப்பல், எத்தனை வெரைட்டி அப்பா. இது நம்ம யோசித்தோம்னா பகவானுடைய சிரிப்பு வருது. ஆனால் இது எப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி. அப்போ பகவானை மிஞ்சி ஒரு சக்தி உண்டா, நம்ம யோஜனை பண்ணினா தெரியும் நமக்கு. நாம் ஏதோ ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுறோம். சில பேர் அதை இயற்கை அப்படிங்கிற, என்னடா இயற்கை, பகவான் இல்லாமல் எப்படி உண்டாகும். இயற்கை அப்படின்னா வெட்டின மரம் துளுக்க வேண்டியதானே. மரம் வந்து உயிரோடு இருந்தால் தானே அதில் இலை வருது. அதே மரத்தை வெட்டி போட்டுட்டோம்னா காஞ்சி போய்டுறது. அப்போ ஏன், அதுவும் இயற்கை தானே, அதுவும் மரம் துளுக்கணும் இல்லையோ. அந்த மரமும் துளுத்து வரணுமே. வெட்டின மரம் ஏன் காய்கிறது, நல்ல மரம் ஏன் துளுக்கிறது அப்படின்னா அங்கே சைத்தன்யம் இருக்குது, பகவான் இருக்கான் உள்ள, பகவானுடைய சைத்தன்யம் இருக்குது. அதனால் அங்கே சிருஷ்டியில் இதில் ஆச்சரியம். நம்முடைய உடம்பு இருக்கே, இந்த டாக்டர் படித்தவா இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு கூட அந்த ஞானம் வரல, என்னன்னு தெரியல. ஏன்னா நமக்கெல்லாம் இந்த உடம்பை பற்றி தெரியாது. இந்த எம்பிபிஎஸ் படித்தவா அதுக்கு மேலே நிறைய இப்போ டாக்டர் படிச்சிருக்காளே, டாக்டராக இருக்காளே, அவள்லாம் உடம்பை கூறு கூறாக ஆக்கி உள்ளே என்னென்ன இருக்குன்னா நன்னா படிச்சிருக்கா.
அவளுக்கு பிரமிப்பாக இருக்கணும். என்னடா உடம்பு இது, என்ன ஹார்ட்டு ஹிருதயம்னு எடுத்துட்டா அதில் எத்தனை விதமான பகுதிகள், மூளைன்னு எடுத்துட்டா அது எத்தனை. ஆனால் அவளுக்கே கூட ஞானம் இல்லை. இப்படி பகவான் சிருஷ்டிச்சு வச்சுருக்கானேன்னு சில பேருக்கு தான் ஞானம் இருக்குது, பகவத் சிருஷ்டி அப்படின்னு. ஏன்னா கூறா ஆராய்ஞ்சு பார்த்து கூட ஞானம் பிறக்கலைன்னா அது கர்மான்னு அர்த்தம். ஆனால் சில பேர் அப்பா ஒரு டாக்டர் எனக்கு நண்பர், அவர் சொல்லுவார், சுவாமி பகவானை போல் ஒரு சிருஷ்டிகர்த்தா உலகத்தில் கிடையாது, நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் உடம்புக்குள்ளேயே வச்சுருக்கார், நாம் தான் அதை பாழ்படுத்தின்னு இருக்கோம் அப்படிம்பார். ஏன்னா அவருக்கு அதை பற்றி தெரிகிறதுனால. உடம்புக்கு வியாதி வந்தால் தானே சரியாகிற அளவுக்கு உள்ள ஒன்றுக்கும் ஒரு பார்ட்டு வச்சுருக்கானாம் பகவான். சரியாக முறையாக நம்ம பயன்படுத்தலை, கண்ணா பின்னான்னு இருக்கோம், அதனால் வியாதிப்படுத்துறது நீங்கள் எங்ககிட்ட வரையல்ட்டார். கடைசியில் அவரோட வாக்கு மூலம், ஒரு டாக்டரோட வாக்கு மூலம், நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா சரீரம் தானே சரிப்படுத்திக்கும். எல்லாம் சரியாக தெரியாததுனால கண்ணா பின்னான்னு கண்டதையும் சாப்பிட்டு கண்ட வேலையை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போது சிருஷ்டி பகவான் அப்படி ஆச்சரியமாக படைக்கிறவனுக்கு இது செருப்பு தைக்கிறதா பெரிய விஷயம். 1000 விதமான டிசைனில் பண்ணி வச்சுருக்கானா. பண்ணி வச்சா நேராக ராஜபட்டாள்கிட்ட போன உடனே அந்த ராஜா பார்த்தான், செருப்பெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட்ட உடனே அவர் நிறைய பரிசு கொடுத்தான். நீ தான்ப்பா நன்னா பண்ணியிருக்க அப்படின்னு. உடனே அப்போ தான் வாயை திறக்கிறார் ராஜா, இது நான் பண்ணலை அப்படின்னார். ஏன்னா வாங்கிட்டா பொய்யன் ஆகிடுவோம் இல்லையா, பக்தன் பொய்யன் ஆகக்கூடாது இல்லையா. நான் பண்ணேன். இப்போ ராஜாட்ட இவர் பரிசு வாங்கியிருந்தாருன்னா பொய் தானே, இவராக செருப்பு பண்ணினது ரெங்கன். அதனால் சொல்லிவிட்டார் ராஜா, நான் பண்ணலை, யாரோ ரெங்கன்னு ஒரு பையன் வந்தான், நான் நேற்று வரைக்கும் ஒரே ஒரு செருப்பு தான் தைச்சிருக்கேன், ஒரு ஜோடி கூட தைக்கலை, ஒன்று தான் தைச்சேன். ஆனால் அந்த ரெங்கன்னு ஒரு பையன் வந்தான், என்ன பண்ணான்னு தெரியல, விடிய தைச்சான், காத்தால எல்லாம் ரெடியாக இருக்குது, காத்தால பார்த்தா அவனை காணலை அப்படின்னு. உடனே மகாராஜாவுக்கும் புரியல. உடனே என்ன பண்ணினார், இந்த கொடுத்த மூட்டையை வாங்கிட்டார். வந்தது யாருன்னு அப்போது இவருக்கு புரிகிறது. யாருக்கு? ரைதாஸ்க்கு. பகவான் தான் வந்திருக்கான். நேராக மூட்டையை தூக்கின்னு ஓடினா அது என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த அம்மா முதல் நாள் வந்து சாதம் கொடுத்தா இல்லையா, சாதம் கொடுக்குறச்சே அவனுக்கு ஒரு வஸ்திரமும் கொடுத்தாலாம். அந்த வஸ்திரத்தையும் மேலே போட்டுண்டு, ஏன்னா குளிரும் இல்லையா, அது குளிர் பிரதேசம், அதனால் அந்த வஸ்திரத்தை மேலே போட்டுண்டு அவன் வேலை பார்த்தான். உடனே இந்த வேகமாக வந்தார், அந்த அம்மாவை கூப்பிட்டார், இங்கே வாடி, பாண்டுரங்கன்னு வஞ்சின்ண்டே இருந்தையே எவ்வளோ கொடுத்துருக்கான் பார் அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கும் அப்போ தான் பாண்டுரங்கன் மகிமை புரிஞ்சுதான். பக்தனுக்காக செருப்பும் தைக்க பகவான் தயார் நிலையில் இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணினா, அவளும் கண்ணீர் விட்டா. அந்த பகவானை நாம் எப்படி நன்றி சொல்கிறது, வேகமாக ஓடுறா சந்நிதிக்கு ஓடினா சுப்பிரபாதம் ஆறுது. விடிய காத்தால இல்லை இத்தனையும் நடக்குது. சுப்பிரபாதம் ஆகி வா போகிறா, கதவு திறக்கிறாங்க ஜல்லுன்னு. பாண்டுரங்கனுக்கு விஸ்வரூப தரிசனம் திறந்தா, இவர் முதல்ல ராத்திரி கொடுத்தாலே சாழ்வை அதை போத்தின்னு நிற்கிறாங்க. ஏன்னா ஏன் இதை போத்திக்கணும்னா மித்தவாளுக்கு சொல்லணுமே, பக்தரை பற்றி பெருமைப்படுத்தணுமோ இல்லையோ. அந்த சாழ்வையை போத்திண்டு பாண்டுரங்கன் நின்ன உடனே கொஞ்சம் இவருக்கு சந்தேகம் இருந்தது, பாண்டுரங்கன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுடுத்து, இருந்தாலும் அவன்தானா அப்படின்னு இருந்து சந்தேகம் தீர்ந்து போச்சான். பாண்டுரங்கா பண்டரிநாதான்னார், வேகமாக போனார். அந்த ராஜா கொடுத்த பொற்காசை தூக்கி அப்படியே திருவடியில் கொட்டினார். கொட்டி, என்ன இதெல்லாம் உன்னுடைய சொத்துப்பா, நீ உழைச்ச உழைப்புப்பா, எனக்காக நீ செருப்பு தைச்சியே அப்படின்னா அங்கே இருக்கிற தாசர்கள்லாம் கண்ணீர் விட்டாலாம். இப்போ எப்பேற்பட்ட பிரபு சக்கரவர்த்தி திருவிக்ரமாவதாரத்தில் உலகத்தை அளந்து என்னுடைய உலகண்டா இது அப்படின்னு சொந்தம் கொண்டாடின பெருமாள், உலகமே அவனுடைய உலகம், அவன் போய் செருப்பு தைச்சானே, எப்பேற்பட்ட பெருமை, அவனுடைய பெருமைன்னு எல்லாரும் கண்ணீர் விட, இவரும் போய் எம்பெருமான் திருவடியில் போய் விழுந்து புரண்டு அழுது கண்ணீர்னாலேயே பாத பூஜை பண்ணினாராம் பாண்டுரங்கனுக்கு. இந்த அம்மாவும் சேர்ந்து பாத பூஜை பண்ண பகவான் அங்கே பிரத்யட்சமாக தான் வந்து நின்று இவருக்கு கிருபை பண்ணி தன்னிடத்துல சேர்த்துண்டான்னு அவருடைய சரித்திரம். இப்படி அநேக பக்தர்கள் பண்டரிநாதனுக்கு சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி அநேகம் பக்தர்கள், ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு விதமான சரித்திரங்கள். அவன் ரொம்ப சுலபமாக சக்குபாய்க்காக உரலில் போட்டு திருகிறான். அந்த உரல் இன்றைக்கும் இருக்குது இல்லையா, நாம் போய் பார்க்குறோம். அவன் கணவனுக்கு சேவை பண்ணான், சக்குபாய் எங்கேயோ பண்டரிபுரம் அவளும் போயிட்டா, இவர் போன மாதிரி சேனா போன மாதிரி அவளும் போயிட்டா. இங்கே வந்து உட்காந்துட்டு அவன் கணவனுக்கு சேவை பண்ணி கடைசியில் ருக்மிணி தேவி வரா,
ஐயோ போன நம்ம ஆற்றுக்கார காணமேன்னு வந்தா. வந்து பார்த்தா பண்டரிபுரத்தில் இவ உட்காண்டிருக்கா. அங்கே நம்ம பாண்டுரங்கன் சக்குபாயா அங்கே இருக்கான். கடைசியில் ஒரு வழியாக அவரை திருப்பி கொண்டு போகிறதுக்குள்ளே ருக்மிணி பட்ட பாடு பெரிய பாடு. ஏன்னா பக்தர்களுக்காக பிராட்டியை விட்டுட்டு வந்துட்டான் அவன். அப்புறம் திருப்பி கொண்டு போய் சக்குபாயை அங்கே விட்டு அவளையெல்லாம் திருத்தி அனுக்கிரகம் பண்ணி அப்புறம் கொண்டு வந்தா. இப்படிலாம் பார்க்குறோம். அப்படி எளிமையான தெய்வம் பண்டரிநாதன். அப்பேற்பட்ட பண்டரிநாதனுடைய ஒரு தரிசனம் வாழ்க்கையில் ஒரு தரமாவது நாம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை இருக்குது. அதில் சுலபமாக மேலே விட்டு பாய்ந்து அப்படிங்கிறார். நாம் போலேன்னா கூட அவன் நம்ம மேலே விழுந்து நம்ம இடத்துல பழகுவானாம். அப்பேற்பட்டதான தெய்வம் பண்டரிநாதன். இன்றைக்கும் போனாலும் தொட்டு சேவிக்கலாம் அவனை. நாமளே போய் தொட்டு சேவிக்கலாம், திருமஞ்சனம் பண்ணலாம் எல்லாம். ஏன்னா வடக்க உள்ள ஆச்சாரம் அது. அது பண்டரிநாதனுக்கு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா அவனுக்கு பக்தாளை கண்டா ரொம்ப உகப்பு. அதனால் பக்தாள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுப்பான். அப்பேற்பட்ட பண்டரிநாதனுடைய இந்த தாசர்களுடைய ஸ்மரணத்தோடு இந்த சத்சங்கத்தை நாம் பூர்த்தி பண்ணுவோம். வருடம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்களுடைய பெருமையும் ஆச்சாரியர்களுடைய பெருமையும் எம்பெருமானுடைய பெருமையும் நாம் அறிகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா சத்சங்கம் இல்லை அப்படின்னா சத்சங்கத்தே நிசங்கத்துவம் அப்படின்னார். சத்சங்கம் இல்லை அப்படின்னா நமக்கு நல்ல ஞானம் பிறக்காது. நல்ல ஞானம் பிறக்கலை அப்படின்னா மோட்சத்துக்கு வழி நமக்கு அறிய முடியாது. அதனால் முதல்ல சிரவணம்தான், கேட்கணும். பகவத் குணத்தை கேட்டுட்டே இருக்கணும். கேட்க 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 கேட்கத்தான் உள்ள ஸ்மரணம், அந்த ஞாபகம் வரும். ஸ்மரணம் வந்தால் தான் கீர்த்தனம் வாயில் வரும், கோவிந்தான்னு சொல்ல வரும். கீர்த்தனம் வந்தால் தான் அவனுக்கு அடியார்களுக்கும் அவனுக்கும் சேவை பண்ணணுங்கிற சிந்தனம் வரும். அப்போ தான் சக்கியம் பெருமாள் இடத்துல ஒரு ஈடுபாடு வரும். அதுக்கப்புறம் தான் ஆத்ம நிவேதனம்னு நம்மளை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு தகுதி வரும். இதெல்லாம் படி பிரகலாதன் சொல்கிறார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி 9 விதமான படி சொல்கிறார் நமக்கு. ஒன்று ஒன்று அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும். கேட்கணும், கேட்டால் தான் ஸ்மரணம் வரும். ஸ்மரணம் வந்தால் தான் பாத சேவை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அப்போ தான் கீர்த்தனம் பாத சேவை பண்ணாதான் கீர்த்தனம் வரும். சக்கியம், எம்பெருமான இடத்துல கூடி நாம் எப்படி அனுபவிக்கலாம்ங்கிற எண்ணம் வரும். எம்பெருமானோட கூடினா தான் இந்த ஆத்மா அவன் இடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆத்ம நிவேதனம் தான் கடைசி படி. ஆத்ம நிவேதனம்னா என்னென்னா, எனக்கு நான் அல்ல, எம்பெருமானுக்கே உரியவன். அந்த சொந்த நான்கிறமே இந்த சரீரம், இந்த சரீரத்தை தான் சொல்கிறோம். இந்த சரீரம் எவ்வளோ நாள் இருக்க போகிறது? ஒரு நாள் கீழே போயிடுத்துன்னா இந்த ஆத்மா கிளம்பி எடுத்து அப்படின்னா அப்புறம் இந்த சரீரம் நான் சொல்லாத, வாய் திறக்காது, கண் திறக்காது, காது கேட்காது, கை அசையாது, கட்டையாட்டம் கிடக்கும். எப்போ தூக்குறேல்னு கேட்பா. அது வரைக்கும் மரியாதையாக இருந்தவா பூரா தள்ளி நிற்பா, யாரு கிட்டக்க வரமாட்டான் இல்லையா? இந்த சரீரம் அனித்தியம், அசுகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ உள்ளே இருக்கிற ஆத்மா தான் வளரணும். இந்த சரீரத்துக்கு நான் நன்னா 3 வேளை சாப்பிட்றோம். இதை சரீரம் அழுக்காக நன்னா சோப்பு, விசேடமான சோப்பு ஃபாரின்லேருந்து தான் வரவழைச்சி தடவிக்கிறோம். அதில் நிறைய இப்போ அந்த க்ரீம் இந்த க்ரீமெல்லாம் ஏகப்பட்டது வந்துருத்தோ. விதமாக அதுக்காக ஒரு 4 மணி நேரம் ஷாப்பிங் போய் இதை தடவி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இதில் ஷோவெல்லாம் நடத்திட்டு அதுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு இந்த சரீரத்தை வளர்க்குறமே யார், இந்த இதுக்கு ஒரு போட்டியெல்லாம் வேறு வைக்கிறோமே, அழகு போட்டின்னு. என்ன அழகு இருக்குது இந்த சரீரத்தில்? அப்படி அலங்கரிச்சுட்டு போன சரீரம் காத்தால் நாடுறது, திருப்பி அத்தனை கிரீமே அப்ளை பண்ணணும். அப்போ இந்த சரீரம் அனித்தியம் தெரிஞ்சு போச்சா? அப்போது நித்தியமானதுன்னா உள்ளே இருக்கிற இந்த ஆத்மா இது இருந்தால் தான் இந்த சரீரம் அப்படி இயங்கும். ஒரு நாள் இந்த எம்பெருமான் உள்ளே இருக்கிற இந்த சைதன்யத்தை கிளப்பிட்டான் அப்படின்னா அவர்ன்னு சொன்னதா அது அப்படிங்கிறோமோ இல்லையோ, அதுதான் மரியாதை, அவ்வளோதான். அதனால் இந்த சரீரத்தை வளர்க்க இவ்வளோ பாடுபடுறோம், இதுக்கு இவ்வளோ பிரயத்தனப்படுறோம். அங்கே ஓடி இங்கே ஓடி அதை சம்பாதிச்சு இதை சம்பாதிச்சு அதை பண்ணி கடைசியில் ஒரு நாள் கீழே விழுந்தே போயிடுறோம். அப்போ இந்த ஆத்மா தவிக்கும். என்ன தவிக்கும்னா, ஆத்மாவுக்காக நம்ம சம்பாதிக்கலைன்னா அது கிளம்புறச்சு அது போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையோ, எம்பெருமான இடத்துல போய் சேரணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கலையே. டெபாசிட் பண்ணி வச்சா தானே வட்டி வரும். முதலே பண்ணலைன்னா
பேங்க்காரன் செவிட்டில் அரைஞ்சிருவான். ஏண்டா எங்கள் பேங்கில் ஒன்றுமே போடலை, என்கிட்ட என்னடா கேட்க வந்தேம்பான். அதே மாதிரி இந்த ஆத்மா கிளம்பின உடனே நேராக பரமத்துக்கு போகணுன்னா போக முடியுமா? அங்கே ஒருவர் நம்ம பெரிய சுவாமி ஒருத்தர் இருக்கார், யமதர்மராஜன். அவர் கிங்கராவில் அனுப்பிச்சிடுவார், அடித்து இழுத்துன்னு போவாளாம். ஏண்டா நாமும் சொன்னையாடா, ஒரு தரமாக சொன்னையா? சில பேரெல்லாம் நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறச்சு இழுத்துட்டு போகிறாளே, இப்போ பார்க்குறோம் இல்லையோ, அவள் தப்பு பண்ணினுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ரொம்ப மோசமாக குற்றம் பண்ணினா அவனை தரன்னு இழுத்துன்னு போய் இப்போ அடிக்கிறாளோ இல்லையா, இங்கே நடக்கிறது இல்லையா? ஏன்னா அவன் பண்ணின குற்றம் அப்படி, அவன் தப்பை உணரணும், அதுக்காக சிக்ஷை. யமதர்மராஜன் அவரும் அப்படி தான் பண்ணுவாராம். ஏண்டா நாம சொன்னையா, அடித்து இழுத்துன்னு போவா. அவர் வரமாட்டார், அவர் வர்றது நமக்கு தான் வருவார். யாருக்கு வருவார்? பக்தாளுக்கு தான் வருவார். அந்த அடியேன் எழுந்தொருளை அப்படிம்பாரான். யாரை? பக்தர்களை. உடனே விஷ்ணுக்குங்கிறாள்லாம் வருவா, புஷ்ப பல்லக்கில் எழுந்தொருளை பண்ணிட்டு போவாளாம். யார்? அடியார்களை மரியாதையை அழைச்சின்னு போவா. ஏன்னா நாமெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டோம் இல்லையோ, கோவிந்தா சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டோம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கோவிந்தா சொல்லியாச்சு. அதனால் அந்த கிங்கரால்லாம் மரியாதை அழைச்சின்னு போவா. நாமம் சொல்லாமல் தர்மம் பண்ணாமல் அடுத்தவனுக்கு ஒரு இம்மி கூட கொடுக்காம தானே சாப்பிட்டு தானே இந்த உடம்பை வளர்த்து ஒரு நாள் கீழே விழறான் பாருங்க, அவனுக்கு தான் இந்த நிலைமை. அப்படி வரலாமா? அந்த நிலைமைக்கு நாம் போகலாமா? போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போவே நாமும் சொல்லிடணும், தர்மத்தை பண்ணிடணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், தர்ம சிந்தனத்தோடு இருக்கணும், யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக நினச்சிட்டோம் அப்படின்னா யமவாதையிலிருந்து தப்பிக்கலாம். நாம் யோசிக்கணும், ஏதோ சாமி கதை சொல்கிறாருன்னு நினைக்கப்படாது. உண்மைதானே, சரீரத்துக்கு இவ்வளோ உழைக்கிறோமே, இந்த சரீரம் ஒரு நாள் விழுறது உண்மைதானே, பார்க்குறோமோ இல்லையா? ஒருத்தர் சொன்னார், சாகப்போகிற பிணம் செத்த பிணத்தை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னார். அவன் சுடுகாட்டில் போய் நின்றுண்டு சமஸ்காரம் நடக்கும்போது சிரித்து சில பேர் பேசின்னு இருப்பான், பார்க்குறோம். ஏண்டா உனக்கும் அந்த நிலமை தான்டா, நாளைக்கு இன்றைக்கி அது படுத்துன்னு இருக்கு, நாளைக்கு நீ படுத்துக்க போகிற, உன்னை பார்த்து 2 பேர் சிரிக்க போகிறான். இதான் நடக்க போகிறது. அதுக்குள்ளே என்னடா ஆட்டம்? நம்ம ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் கேட்குறா, அதை நாம் உணரணும். ஏன் இதை இவ்வளோ கதையும் சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மை தெரிஞ்சுக்கணும். பகவத் குணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள ஆத்மா இருக்குது, ஆத்மாவை வளர்க்கணும். சரீரத்தை வளர்த்து பிரயோஜனம் இல்லை, இது ஒரு நாள் கீழே விழுந்துடும். அதனால் நாம் பகவன் நாமா சொல்லணும், பகவத் பக்தனாக இருக்கணும், நிறைய பகவத்குணம் கேட்கணும், அதுக்கு நியதமாக இருக்கணும், 4 பேருக்கு உதவியாக இருக்கணும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. அது பண்ணாலே போகிறோம். அப்படி இருந்தாக்க பகவான் உகப்பார். அதுக்கு அடிப்படை புண்டரீக சரித்திரம். பாண்டுரங்கனுடைய சரித்திரத்தோட சாரம் என்ன அப்படின்னா, பகவத் பக்தி பண்ண கூட வேண்டாம், அப்பா அம்மாவை பூஜிச்சாலே போகிறோம்னு பண்டரிநாதன் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிறான். ஏன்னா அப்போ அது இருந்தால் போகிறோமா, பகவத் பக்தி வேண்டாம்னா? அப்பா அம்மாட்ட பக்தி இருந்தால் பகவத் பக்தி தானாக வரும், பகவான் விடமாட்டான். புண்டரீகனுக்கு அனுக்கிரகம் பண்ண மாதிரி தானே நம்மளை விழுந்து பிடிப்பான். அதனால் இந்த ஒரு சாரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை வளர்க்கணும், அதுக்கு பகவத் பக்தி கண்டிப்பாக பண்ணணும். எம்பெருமான் நாராயணனே பரந்தெய்வங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாராயணனே நமக்கே பறை தருவான், ஆண்டாள் சுலபமாக சொல்கிறக்கா. அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான நம் ராஜகோபாலனுடைய திருவடியில் நாம் நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கணும், கைங்கரியம் பண்ணணும். இப்பேற்பட்டதான ஒரு சத்சங்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம் ராஜகோபாலனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.